हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं यस्य शिरदत्ताद्या परसद्या परसतं विघ्नं निरसनं तमाश्रयेत् जन्माद्यस्य गितोऽन्वयादिरतश्चार्येष विघ्नस्वराट् तेने ब्रह्मकृताय आदिकवे मुह्यन्ति सूरयः तेजो वारिकृता यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्नः स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्रपरमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमक्तवस्तु श्रुतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महालिखिते दिव्यापरेश्वरः सद्यो हृदयवृद्धते यत्र कृतविः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखारमदत्रवसंयुतं विपदभागवतं रसमालयं गुरवो रसिकाः देवावकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। उन्निडै सोर्वैद्यं मुतूनाटि ரோமம் மைந்து உண்பது வாசல் தாடுதலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் பின்னிருந்தேன் தேனுடை கமல திருவிருக்கரசே திரை கொள்வான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி கடைந்தேன் நீ விசாரம் நித்துயர்ந்தாய் ஸ்ரீஹரயே நமः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय। जन्माद्यस्य गितोऽन्वयात् विधृतश्चार्तेषु विघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिकृता यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि। சிவப்பதியான பகவானோட பிரமாண விசேஷத்தினால் சத்குருநாதால் பரமகிருபையால் நமக்கு பாரத சப்தார்த்த ஸ்மரணம் என்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கார். நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்தோம், அதில் பாகவதத்தோட உத்கிருஷ்டத்தை சொல்லப்படுறதுதான் மகாத்மியம். அப்படி பாகவதத்தை படித்தவர்களுக்கு என்ன பலனை, அப்படி பாகவதத்தால் என்ன கொடுக்க முடியும், அதுக்கு உதாரணமான முதல்ல பக்தி கதையை சொன்னோம் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான கோகர்ணம் துந்துகாரி வம்சத்தை பார்த்தோம். அப்பேற்பட்ட மகா பாதகம் பண்ண துந்துகாரிக்கே வைகுண்ட பிராப்தி அளித்தது பாகவத புராணம். அதோட பெருமையை பார்த்தோம். இப்போ நம்ம பாகவதத்துக்குள்ளேயே நம்ம பேசணும். அதான் எடுப்புல பரபிரம்மத்தை பத்தி பேசுறோம். அந்த பரபிரம்மம் வேற யாரும் இல்லை, நாராயணன் தான். அந்த நாராயணனை டைரக்டா ஸ்துதி பண்ணல, அதான் இன்டைரக்டா நாராயணனோட லீலையை சொல்லியே ஸ்துதி பண்ற. அதான் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத். அதான் முதல்ல எடுப்புல எதுலேருந்து எடுத்திருக்காருன்னா பிரம்மசூத்திரத்துல அந்த வாக்கியம் வேதவியாசர் ஜன்மாத்யஸ்ய யதஹ அந்த வாக்கியத்தை மூலமா வச்சுதான் பாகவதத்திலே ஆரம்பிக்கிறார். ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாத் இதரதஸ்ச அப்படின்னு இந்த வாக்கியத்தில் என்ன அர்த்தம்னா, ஜன்மாத்யஸ்ய யாருனால இந்த லோகமே உண்டாகிறதோ அந்த லோகத்தை உண்டாகிறத விட அன்வயாத் இதரதஸ்ச அந்த லோகத்துக்கு அன்வயம்னா எல்லா அந்த ஒரு லோகத்தை சார்ந்து பல லோகங்கள் அப்படி படிப்படியாக வருது. எப்படி ஒரு டெலிஸ்கோப்பை பிடிக்கிறோம், அந்த டெலிஸ்கோப்பை நீ ஓப்பன் பண்ணா எப்படி படிப்படியாக எல்லா லேயர்ஸாக வருது. சச் தேட் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற விஷயத்துலேருந்து பக்காவாக தெரியுமோ அதுதான் அன்வயம்னு பேர். அப்புறம் இன்னொன்று என்ன, வெதிரேகம். வெதிரேகம்னா எல்லாத்தையும் சேர்ந்து மூடுறது வெதிரேகம். அதான் சுவாமி என்ன பண்றாங்கன்னா லோகத்தை உண்டாகிறார்.
இந்த லோகத்தை உண்டாகிற பட்சத்தில் அதிலேருந்தே பஞ்சபூதம் வருது. அதான் வேதமே சொல்றது, ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷஹ அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகாஷாத் வாயு, முதல்ல எது இந்த லோகத்திலேருந்து ஆகாசம், இந்த ஆகாசத்திலேருந்து வாயு, அந்த வாயுக்கு அப்புறம் என்ன அக்னி நெருப்பு, நெருப்புக்கு அப்புறம் அக்னேர் ஆபஹா, அக்னியிலேருந்து வந்து ஜலம் வருது தண்ணி, தண்ணிக்கு அப்புறம் என்ன அத்ய பிருத்திவி, அதுலேருந்து வந்ததுதான் வந்து இந்த பூமி இந்த பிருத்திவி, இப்படின்னு பஞ்சபூதம் அந்த லோகத்திலேருந்தே சுவாமி உண்டாகிறார். அதுதான் அன்வயம்னு பேர். அப்புறம் பின்னாடி மகாபிரயத்தில் வந்து எல்லாமே பெருமாளுக்குள்ள ஒடுங்கி போயிடும். அந்த ஒடுங்கி போன ஸ்திதியில வந்து இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோமே, பெருமாள் வந்து யோகரத்தில் செய்திச்சுட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சுவாமியை சொல்றாரு. அது வெதிரேகம்னு பேர். லோகத்தை எல்லாம் சுவாமி அடக்கியிருக்கார். அடக்கினா சுவாமி பார்க்க எப்படி இருக்காருன்னா தூங்குற மாதிரி இருப்பார். ஆனா வாஸ்தவமா அவர் தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். அதான் அடுத்த ஸ்லோகத்திலே சார்த்தேஷு அபிக்யஸ்வரா, ரங்கநாதரோட ஸ்லோகத்தை தான் வந்து ரங்கநாதரோட லட்சணத்தை தான் ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். அப்படின்னு அவர் வந்து ஸ்லோகத்தையும் உண்டாகிறார், லோகத்தையும் வந்து தனக்குள்ள சேர்க்கிறார். சேர்த்துட்டு என்ன பண்றார், எல்லா இடத்தும் சாட்சியா இருக்கார். எல்லா இடத்தும் சாட்சியா இருந்த பட்சத்தில் யாருன்னா அவர் தான் வந்து ஸ்வராட், அவர் தான் வந்து பெர்மனன்ட் ரூலர். ஏதோ ராஜேந்திர சோழன் இப்படி நிறைய ராஜாக்கள் இருந்தார், அவர்கள் காலப்பிரமாணம் படி இருந்திருக்காரு. அந்த காலத்துல பார்த்தாலும் இந்த காலத்துல பார்த்தாலும் எப்பொழுதுமே மகாராஜா யாருன்னா சுவாமி தான். சார்த்தேஷு அபிக்யஸ்வரா தேனே பிரம்மகிருதா. மேல அவர் என்ன பண்றார் சொல்றச்சே, அவர் தன்னோட நாபியிலேருந்து தன்னோட தொப்புள்லேருந்து ஒரு தாமரையை கண்டு உருவாகி அந்த தாமரையிலேருந்து பிரம்மா ஆவிர்வவிச்சார். அந்த பிரம்மாட்ட என்ன பண்ணாருன்னா, படைப்பு தொழில் செய், நீ இந்த உலகத்தை நீதான் படைக்கணும் அப்படின்னு இந்த முக்கியமான பொறுப்பு கொடுத்த. ஆனா பிரம்மா பதவிக்கு பார்க்கல. சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, நான் எப்படி இந்த உலகத்தை படைப்பேன் அப்படின்னு சொல்றது. சுவாமி என்ன பண்ண, ஆதிகவையே முக்கியந்தி சூரையா, கட்டாட்ச மாத்திரத்தினாலே வேதத்தை கொடுத்துட்டார். அந்த வேதத்தை நான்கா படித்தவர்னு பகவான் அனுகிறதுனால வேதத்தை பாராயணம் வந்து முழுக்க ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளா வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா வந்து ஒரு வாத்தியார் தேவைப்படுறது. அந்த வாத்தியாரை வந்து ஒரு வாக்கியத்தை வேத வாக்கியத்தை சொன்னா அது 2 தடவை திரும்ப சொல்லணும், அப்புறம் சந்தை சொல்லணும். அப்படி 5 தடவை வந்து வாத்தியார் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் 6வது தடவை வந்து அது என்ன கத்துன்றது வந்து திரும்பி சொல்லணும். அப்படின்னு வந்து நம்மளால வந்து இத்தனை ட்ரைனிங் தேவைப்படுறது. 10 வருஷம் 5 வருஷத்துல தான் ஒரு வேதத்தை பூர்ணமா அப்படின்னு முடியும் அப்படின்னு இருக்கு. ஆனா சுவாமி அனுகிற மாத்திரத்துல வித்தின் செகண்ட் தேனே பிரம்மகிருதான ஆதிகமையே அந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை கண்டு முக்கியந்தி சூரையா, அந்த ஞானத்தை விசார புத்தினால பண்டிதர்கள் அவ வந்து வீண் போடுற டைமை வேஸ்ட் பண்றார். அது எதனால காட்டுற, முதல்ல சுவாமியோட தத்துவத்தை காட்டினாங்க. ஜென்மாத்தியச ஏதாவது சொன்னேன், அது சுவாமியோட தத்துவம். அந்த சுவாமியோட தத்துவத்தை சொன்னதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட் என்ன தேனே பிரம்மகிருதான சுவாமியோட பராக்கிரமத்தை காட்டுற. அவர் எப்படி பிரம்மா வந்து அனுகிரகம் பண்ணினார், அவர்கிட்ட வந்தது அந்த ஞானம். இப்போ 3வது என்னன்னா தேஜோ வாரிமிருதா யதா வினிமயா, 3வது மாய தத்துவத்தை சொல்றார். தேஜன்னா வந்து நெருப்பு வெளிச்சம், வாரினா வந்து தண்ணி, அப்புறம் 3வது மிருதானா வந்து மணல். இந்த 3மே வந்து ஒரு சேர இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தேஜஸ்னா வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு பாலைவனத்தை எடுத்துக்கும். அந்த பாலைவனத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து பசிக்கிறது, தாகடிக்கிறது, தண்ணி ஜலத்தை குடிக்கணும் அப்படின்னு ஒரு தூரத்தை பிரயாணம் பண்றார். ஆனா தூரத்தை பார்த்தா அலைகள் தெரியுது. ஆஹா அங்க ஏதோ ஒரு குட்டை இருக்கு, ஏதாவது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா தேவையே அப்படின்னு ஓடி போய் பார்த்தா, அடப்பாவி இது வந்து ஆபாசமாச்சே, இது பார்த்து ரிஃப்ளெக்ஷன் ஆச்சே, இதை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ற உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா மாய. அதுதான் தேஜோ வாரிமிருதா யதா வினிமயா எத்திர திரிசர்கோ நிஷா. அப்பேற்பட்ட பகவான் என்ன அந்த மாயை வந்து தனக்கு வசமா வச்சிருக்க. அதான் பகவான் கீதையில சொல்றார், தெய்வீ சேஷா குணமகி அமமாயா விருத்தியா மாமேவே பிரபத்தியந்தே மாயாவேஷம் கருத்துதே. அர்ஜுனா என் மாயை ரொம்ப பொல்லாதுடா, அதனால எப்போ என் திருவடி என்னை பிரபத்தி பண்றியோ, எப்போ என் சரணாரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறியோ,
அப்போதான் நீ மாயையினால காட்ட முடியும் அப்படின்னு இந்த தேஜோ வாரிபிருதா ஜதாமியோ தத்சகோமிஷா அப்படி எந்த மாயை தனக்கு அதீனமா இருக்கோ அந்த அதீனமான தத்துவம் என்ன? தாம்னாஸ்ரீன சதா நிரஸ்த கோகம். அவர்தான் வந்து சத்தியம், அவர்தான் வந்து தானே பிரகடனம் படுத்துறவர். அப்பேற்பட்டவர் தாம்னாஸ்ரீன சதா நிரஸ்த கோகம் சத்தியம் பரம் தீமகி. அப்பேற்பட்டவர் தான் சத்தியம் அப்படின்னு நான் வந்து இதுக்கு வேதாந்தத்தை இவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டேன். ஆனா வாஸ்தவமா சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, இந்த உலகம் வந்து யாருனாலும் வியாச சொல்லிதான் நமக்கு வந்து உலகம் என்னன்னு தெரியணும் அவசியம் இல்லை. சுத்தி பார்த்தா தெரியும். நாசிகர்கள் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றா. ஆனா வந்து இத்தனையும் நடக்கிறதே, இத்தனையும் வந்து அப்ப வந்து ஒரு பிளான் போட்டுருக்கான். அந்த பிளானுக்கு மீறி நடக்கிறதே, அப்புறம் நிறைய கலாமிட்டிஸ் நடக்கிறது. இது நடக்கிறது எதனால காரணம்? அவன் கடவுள்னு சொல்லி ஒத்துக்க மாட்டான். மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸோட கண்ட்ரோல்ல தான் வந்து இத்தனை நடக்கிறதுன்னு அப்படின்னு அந்த சக்தியை சொல்லுவான். அந்த சக்தியை தான் சுவாமின்னு சொல்றாருங்க. தார்மா ஸ்வேனசதா நிரஸ்த கோகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த உலகம் வந்து அவரோட கண்ட்ரோல்ல தான் நடக்கிறது அப்படின்னு இந்த உண்மையான இந்த யூனிவர்சல் ட்ரூத் அந்த பிரேயர் தான் வந்து முதல் ஸ்லோகத்தில் சொல்றாரு. அந்த முதல் ஸ்லோகத்தை தான் வந்து நம்ம கண்ணபிரானி வந்து வியாக்கியாதாக்கள் சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததான வந்து பகவானுக்கு குறித்த தர்மமான பாகவத தர்மம். அதான் இப்போ அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. தர்ம புரோச்சித கைதவோத்திர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்வா பரீஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தியதே அத்திர கிருதிபிஹி சுபிஸ்தக்ஷணாத். அப்படி ரெண்டாவது ஸ்லோகத்துல தர்ம புரோச்சித கைதவா. அந்த தர்மம் என்னன்னா கசடு இல்லாத தர்மம். ஏன்னா எல்லா தர்மத்துக்கும் ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஆனா இந்த தர்மத்துல பார்த்தா கபட்டமே கிடையாது. ஏன்னா பகவான் வந்து முனையே கொடுத்துருவாரு தர்மம். ஏன்னா மற்ற தர்மத்துல பார்த்தா நிறைய நடக்கிறது. மற்ற தர்மத்துல பார்த்தா வந்து அவன் வந்து எங்க மதத்துக்கு வாடா, எங்க மதத்துக்கு வாடா, உனக்கு இப்பதான் சொர்க்கம் கிடைக்கும், எங்க மதத்துக்கு வாடா, நீ பாவி கிடையாது, இத்தனை மதம் இருந்தா நீ பாவி அப்படின்னு பிராண்ட் பண்ற தர்மம் தான் நிறைய இருக்கு. ஆனா இந்த தர்மம் என்ன? கசடி இல்லாத தர்மம். யார் வேணா கடைபிடிக்கலாம். அதுவும் நிர்மத் சராணாம் சதா. யார்கள் கடைபிடித்தார்கள்னா அப்பேற்பட்ட மகனியர்கள் அனுஷ்டிச்ச தர்மம் அது. ஏதோ வந்து புதுசா இன்னைக்கு நான் நேற்றுக்கு முன்னாடி வந்த தர்மம் கிடையாது. ஜன்மம் ரொம்ப வருஷமா அந்த தர்மத்தை வந்து மகான்கள் வந்து காட்டுறார். அதான் சொல்றா மகாஜனோ ஏனகதா சதத்தா. எந்த மார்க்கத்தை மகான்கள் அனுசரிச்சாரோ அந்த தர்மத்தை தான் வந்து சொல்றார். தர்ம புரோஜித கைதவோத்திர பரவோ நிர்மத் சராணாம் சதா. அந்த கசடு இல்லை. அந்த கசடு இல்லாத பிரயோஜனம் என்ன? வேத்தியம் வாஸ்தவம் அத்திரவசுவதம். எப்பொழுதும் மங்களத்தை அளிக்கும் மாதிரியான தர்மம். அதை சாகேர்வால் சொல்றார். சக்கனி ராஜமோ மார்கமும் உண்டக சந்துலனு ஜேசி. அதுல அழகா சொல்ற சாகேர்வால் கரகரப்பிய கீர்த்தனையில சக்கனி ராஜபாலம். இந்த மார்க்கம்னா ராஜபாட்ட மார்க்கம்டா. எதுக்குடா வந்து யோகம் பண்ற யாகம் பண்ற நீ சந்து குந்துல போய் வந்து டிராபிக்ல மாட்டிக்கிற? ஸ்ட்ரெயிட்டா போ. ஸ்ட்ரெயிட்டா போனா வந்து கோவில் ரீச்சாத. அந்த கோயில பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த நேர மார்க்கத்தை தான் அந்த மார்க்கத்தை சொல்றேன். அதனால ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்வா பரீஸ்வர. இப்படி பாகவதம்னு உயர்ந்த தர்மம் இருக்கே, அப்பேற்பட்ட பாகவத கிரந்தத்தை வந்து வேதவியாச மகர்ஷி எழுதினாரே, அது சுகாச்சாரியார் வந்து லோகத்துக்கே கொடுத்தாரே. அப்பேற்பட்ட கிரந்தத்தை விட எதுக்குடா வந்து அந்நிய தெய்வத்தை தேடுற? அதை நீ பாகவத்தை கெட்டியா பிடிச்சாலே சத்யோ ஹிருதி அவருத்தியதே அத்திர கிருதிபிஹி. உடனே ஓ ஹிருதயத்துல வந்து சுவாமி உள்ள பிரவேசம் பண்ணுவார். பிரவேசம் பண்ண மாத்திரத்துல கேட்ட மாத்திரத்துல எப்படி பிரவேசம் பண்ணுவார்னா அந்த பாகவதம் ஸ்லோகத்தை கேட்டால. அந்த பாகவத ஸ்லோகத்தை ஒரு ஒரு பக்தன் சொன்னா பகவான் வந்து அதை ஆவாரணம் பண்ணி உள்ள சென்றுருவார். அந்த ஜீவனுக்குள்ள ஆவாரணம் பண்ணி உள்ள இருக்கிற பாப வாசனையை எடுத்துருவார் அப்படின்னு பாகவதத்தை சொன்னார். மூணாவது யாருன்னா வந்து இந்த பாகவதத்தை சொல்ற நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதபதந்திரவசயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ விவாமுகாஹ. மூன்றாவதான நிகமகல்பதரோ அந்த வேதத்தை சொல்ற. அந்த வேதம் என்கிற ஒரு கற்பக விருட்சம் கலிதம் பலம். அதுலேருந்தே வந்து ஒரு பழத்தை வந்து
இழுத்தது. ஏன்னா அந்த வேத புருஷத்தை வந்து அங்கேருந்து வந்து ஒருத்தர் காய கடிப்பேன், ஒருத்தர் வந்து இலைய சாப்பிடுவேன், அது சாப்பிடணும்னா வந்து ஒருத்தர் மாடா பிறக்கணும், ஒருத்தர் இதுவா பிறக்கணும். நம்ம போய் மனுஷன் சாப்பிடுறதுலாம் கஷ்டம் அது. அதனால நம்ம பழத்தை தான் நம்ம கிரகிக்க முடியும், அதுவும் பழுத்த பழம். அந்த பழுத்த பழம் தான் அந்த வேதத்திலேருந்து வந்த விருட்சம். சுகமுகா செய்யுதம். அதேந்து வந்து அதுலேருந்து ஒரு கிளி வந்தது. அந்த கிளி வந்து ஒரு பழத்தை ஒரு கொத்து கொத்திட்டான். ஏன்னா கிளி கொத்தின பழம் தான் வந்து பழுத்த பழம் அப்படின்னு டேரக்டா அர்த்தம் சொல்லிடுது. ஏன்னா அந்த வேதம் என்கிற விருட்சத்துல வந்து சுகர் வாயால் அமிர்தகங்கையை வந்து நமக்கு கொடுத்தா அந்த சுகரோட உச்சிஷ்டத்தை தான் நம்ம அடியே சொல்றோம். சொல்றது இப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். சுகமுகா அமிர்தம் செய்யுதம். அந்த சுகர் வாக்கால வந்த அமிர்தம், அந்த அமிர்தமயமான பழம் வந்து விபத பாகவதம். இங்க காதத்தை தானே சொல்லணும், எதுக்கு பழத்தை போய் குடின்ற? ஏன்னா நம்ம சாப்பிட்டானா வந்து அதோட பூர்த்தி ஆயிடும். ஆனா குடித்தா வந்து என்ன ஆகும், இன்னும் குடிக்கணும் இன்னும் குடிக்கணும் இன்னும் குடிக்கணும்னு தூண்டுதல் ஏற்படும். அதனால அந்த ஜூஸை வந்து விபத பாகவதம், அந்த பாகவத்தை குடிப்பா. ரசம் ஆலயம் எது வரைக்கும் குடினா, ஒரு கிளாஸா 2 கிளாஸா, நீ திருப்தியார வரைக்கும் குடிப்பா. அந்த பாகவத ஜூஸை வந்து திருப்தியார வரைக்கும் குடி. ஊரஹோஹோ. அதை திரும்பி திரும்பி யார் குடிக்கணும்னா பண்டிதர்களே, சுவாமி எப்போதும் அர்ச்சனை பண்ற பக்தர், விஷ்ணு பக்தர்களே, அவர்கள் மட்டும் குடித்தா போதுமா? அர்ச்சகர்கள் மட்டும் குடித்தா போதுமா? இல்ல, பக்தர்களே குடியுங்கள். யார் கிருஷ்ணகதை மேல ராசிக்கம் இருக்கோ, யார் கிருஷ்ணகதை ரொம்ப பிடிக்குமோ, யார் கிருஷ்ணர் கதை கேட்டா வந்து புல்லரிக்குமோ, அப்பேற்பட்ட பக்தர்களே புகுரஹோஹோ ரசிகாஹா. அது திரும்பி 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 குடியுங்கள் அப்படின்னு தியான ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு, அப்போ நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல வந்து ஒரு பெரிய வேள்வி நடக்கிறது. அந்த குலபதி யாருன்னா சௌனகர். அந்த சௌனக மகரிஷி வந்து பெரிய பிராமண தீட்சிதர். 1000 வருஷமா தீர்க்க யாகத்தை நடத்துற. தீர்க்க யாகத்தை வந்து கண்டினியூஸா வந்து நடத்துறச்சே 24/7 யஜ்யம் போயிட்டு இருக்கு. நடுவுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மத்தியான வேலை வரும். அப்போ வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து ரொம்ப நேரம் கோயில் மத்தியான வேலை வரைக்கும் நம்ம காலையில் ஒர்க் பண்ணுறோம். மத்தியான வேலை எதுக்குன்னா வந்து கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறா, அந்த சமயத்தில் வந்து கதையை வைக்கிறார், அந்த சமயத்தில் வந்து கதாசிரமம் வைக்கிறார். இத்தனைக்கும் நிறைய 17 புராணம் ஆயிடுச்சு, அதோட பிரவச்சனம் ஆயிடுச்சு. இப்போ 18வது புராணம் தான் பாகவத்தை வந்து நடக்க போகுது. பாகவத மேல நடக்க போகிறதுங்க. அப்போ 2 மணி நேரம் விஸ்ராந்தி கிடைச்சது. பாகவத கதையெல்லாம் கேட்கணுமே அப்படின்னு அவருக்கும் மனசுல ஆசை. எல்லா புராணம் சவணம் பண்ணியாச்சு, இப்போ இன்னொரு புராணம் கேட்டா நம்ம ஸ்ரத்தையா போய் யஜ்யம் பண்ணுவோமே அப்படின்னு அவர் எதுக்கு யஜ்யம் பண்றாருன்னா லோகக்ஷேமத்துக்கு பண்றார். அந்த சமயத்துல ஏகதாதிமுனையா பிராத்தர்ஹுத உதாப்தய சக்ருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராத் அப்படி தற்செயலா சூத புராணிகர் வந்தார். அவரை பார்த்து எல்லாருமே எழுந்து நின்று வணங்கி நமஸ்காரம் பண்றார். ஏன்னா விசித்திரமா இருக்கு, இவரோ வந்து வேற மதத்துல சேர்ந்தவராச்சு, இவர் பிராமணர் இல்ல. ஏன்னா சுற்றி இருக்கிறவா எல்லாரும் தீட்சிதர்கள். இவா வந்து அக்னிஹோத்திரம் வந்து நித்தியம் செய்கிறவர், சத்தியாவனம் 3 வேளை செய்கிறவர்கள். இவா நிறைய ஆவர்த்தி காயத்ரி ஜபம் நிறைய பண்ணியிருக்காரு. இவர்கள் எதுக்கு போய் சூத புராணிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பாகவதர்மம் அழகா காட்டுறது. ஏன்னா அவர் ஜாதியை விட மனுஷன் என்னன்னா வந்து அந்த இங்க இருக்கிற யார் பக்தியிலையும் ஞானத்திலும் சிறந்தவரோ அவர்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதான் ஆழ்வார் சொல்றச்சு, பொன்னரங்கம் போற்றாதானே புலையர் என்றோ அப்படின்னு திருமாலையில சொல்ற. அங்கமோ ராக 6 ஓதி வேதமோ 6 பாடி தவறுகளை தலைவராய் மற்றொன்றை சாதிக்குமாறு அப்படின்னு திருமாலையில சொல்ற. அல்ல யார் வேதம் படிச்சிருக்காரோ, அல்ல வேதம் படிச்ச வாக்குல பொன்னரங்கம்னு வரலையோ, திருவரங்கம் ரங்கராஜான்னு வரலையோ, அவன் தாண்டா புலைய அப்படின்னு தொன்றையிட்டாங்க காட்டுறார். இந்த பக்கத்துல அப்பர் காட்டுறார். சங்கநிதி பதிநிதி நெருமையோடு தரணியோடு காராடி சேரும் அப்படின்னு அந்த பக்கத்துல வந்து யாரு சிவநாமத்தை சொல்லலையோ அவனும் புலையன் அப்படின்னு இந்த பக்கத்துல தொன்றையிட்டு ஆழ்வார், இந்த பக்கத்துல அப்பர். ஏன்னா இவ 2 பேர் என்ன காட்டுறாங்கன்னா பாகவத தர்மத்தை தான் காட்டுறாங்க. ஏன்னா சூத புராணிகளுக்கு அப்ப ஏற்பட்ட பாவ தர்மத்தோடு இருக்கிறதுனால எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணி தன்னோட சம்சயத்தை கேட்கிறார். ஏன்னா 6 கேள்வி இப்ப கேட்க போறாரு. அதுல வந்து கேட்கிறாருன்னா நீ அப்ப ஏற்பட்ட புராணம் பிடித்திருக்கே, அதனால வந்து இந்த கலிக்கு என்ன உகந்த சாஸ்திரம்,
இந்த கலிகாலம் வருது, இந்த கலிகாலத்தில் வர்றதுனால ஜனங்க எப்படி இருப்பாருன்னா ராகேண அல்பாயுஷு சவ்யः கலாமஸ்மின் யுகே ஜனாः மந்தாः சுமந்தமதயோः மந்தபாக்யாகி யுபத்ருதாக அப்படின்னு இந்த கலிகாலம் வந்துருச்சே. இந்த கலிகாலத்தில் வந்து ஜனங்க எப்படி இருப்பாருன்னா மந்த, ஒரே ரொம்ப ஸ்லோவா இருப்பா, லெத்தார்ஜிக்கா இருப்பா. சுமந்த மதையோகோ, அவ வந்து இன்னைக்கு சப்தாகம்னு சொன்னோமே, 6 மணிலேயும் சப்தாகம் பிரச்சனை நடக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா 8:15 தான் வருவா. எப்போ முடிஞ்சதோ அப்படிலாம் வருவா. அதான் மந்தாக சுமந்த மதையோகோ. இவர் 3வது மந்த பாக்கியாக, அவ கிடைத்த பாக்கியத்தை வந்து நல்லா போட்ட விடுவா. அதனால நான் வந்து சத்பாத்திரமே கிடையாதுங்க. அந்த சத்பாத்திரம் இல்லாத ஜனங்களுக்கு வந்து எப்படி போய் சொல்லுவ, எப்படி போய் அவர்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவ. ஆனா மேல சொல்றச்சு நிறைய கர்மகாண்டத்துல வந்து கண்ணா பின்னாடி கர்மாக்கள் சொல்லியிருக்கா. பூரீணி பூரி கர்மாணி சோதப்பியாடி விபாகசா அத சாதோத்திர யத் சாரம் சம் உத்ருத்திய மனிஷயா. இந்த வேதத்துல நிறைய கர்மகாண்டங்கள் சொல்லியிருக்கு, நிறைய உபனிஷத்துகள் சொல்லியிருக்கு, நிறைய உபதேசங்கள் சொல்லியிருக்கு. அந்த உபதேசங்களுக்கு எது சாரணம், இது எசன்ஸு, அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அவ வந்து உலகத்துல வந்து எது சாரணும் அப்படின்னு சொன்ன. இன்னொரு 2வது என்ன கேள்வினா வந்து கலிக்கு ஏற்ற தர்மம் என்ன அப்படின்னு கேட்ட. 3வது என்னன்னா வந்து சூத ஜானாசிபுத்திரம் தே பகவான் சாத்வதாம்பதி தேவக்யா வசுதேவஸ்ய ஜாத்தோ சிகிச்சையா. அதனால சுவாமி நீங்க வந்து முக்கியமா எல்லாருக்கும் மனோரஞ்சகமா இருக்கிற கிருஷ்ண கதையை சொல்லுப்பா. அவர் பகவானே வந்து தேவகி கர்ப்பத்துல வந்து அவதாரம் பண்ணினார். எதுக்கு தேவகி குழந்தைய கொடுத்துருக்கணும் அவரு. அதனால அவர் கதையை கேட்டா எஸ்யாவதாரோ பூதானா க்ஷேமாகச்ச மமாகச்ச, அதை கேட்டா நம்ம லோகத்துக்கே க்ஷேமம் உண்டாகட்டுமே. அப்புறம் அடுத்ததாக வந்து 3வது கிருஷ்ண கதையை சொல்லுங்க. 4வது என்னன்னா வந்து யாரோட நாமத்தினாலேயே பயத்துல கேட்டா பயம் கொடுக்கிற தேவதைக்கே பயத்தை உண்டாகுமோ. மன்னசம்சுருதிம் கோரா என்னாகி யுகசோகனன்னு தத சத்யோ விமுச்சேத என் விவேதி ஸ்வயம் பயம். அப்புறம் அந்த பகவன் நாமத்தோட பெருமையை சொல்றார். 5வது வந்து என்வாத சம்சயாக சூத முனேபசமாயினா. அந்த பகவானையே வழிபடுறது, பகவானையே ஆசிரியிக்கிற பாகவதரோட திருவடியை பிடித்தா அதோட மகிமை என்னன்னா வந்து அலாதி சொர்துனி ஆப்போடு சேவையா. எப்படி கங்கையோட ஸ்மரண மாத்திரத்திலேயே கங்கை இன்னும் வாச்சகத்தால் அப்படி கங்கையை வந்து பேரு சொன்ன மாத்திரத்திலே வந்து ஒரு மனுஷன் வந்து புனிதனாரானோ, அதே மாதிரி வந்து பாகவதர்களோட பெருமையை சொல்லுங்கள் அப்படின்னு முக்கியமா சொல்ற. அதை காட்டிலும் என்ன சொல்லணும்னா பகவானோட திவ்யமயமான அவதாரங்களை சொல்லு அப்படின்னு இந்த 6 கேள்விகளை கேட்ட. 6 கேள்வி கேட்டுச்சு. முடிக்கிறச்சு எப்படி முடிக்கிறாருன்னா ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மபர்மணி ஸ்வாம் காஷ்டா மதுனோ அதுனோமேதே தர்மஹா கம் சரணம்காக அப்படின்னு பகவான் வந்து நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டு வைகுண்டம் அடைஞ்சிட்டார். ஆனா இப்ப பகவான் இல்லை, கண்ணபிரான் இல்லை, அப்புறம் தர்மத்தை வந்து யாரை அண்டி சரணத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 1 அத்தியாயம் பூர்த்தி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல வந்து இப்போ சூத புராணிகர் கேட்டார். இந்த 6 கேள்வியை வச்சுதான் இப்போ பாகவதமே நமக்கு வந்தது. ஏன்னா இப்ப சொன்னேன் முதல்ல வந்து கலியோட தர்மம் எது அப்படின்னு சொல்றச்சுன்னா பின்னாடி சுகமரிஷி வந்து பரிஷைக்கு உபதேசம் பண்றச்சே பாகவதம் தான் நான் சொல்ல போறேன், அதுதான் கலி கேத்த தர்மம் அப்படின்னு சொல்லிதான் வந்து பரீட்சித் மகாராஜாட்ட வந்து டைட்டில் சொல்லிதான் கதையை சொல்றேன். இப்போ 2வதுன்னா பகவத் பக்தர்களோட மகிமையினால நிறைய பக்தர்கள் சரித்திரம் வருது. இப்பவே நம்ம 2 பாகம் போறோம். குந்தி ஸ்துதியும் பீஷ்ம ஸ்துதியும் முக்கியமான ஸ்துதிகளை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் முக்கியமான அடுத்த நாள் துருவஸ்துதி பிரகலாதம் போன்ற பாகவதர்கள் கதையெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் 3வது என்னன்னா வந்து பகவானுக்கு பாகவத்துக்கு நெடுநாயகம் எதுனா வந்து கிருஷ்ண கதை. ஏன்னா பரிசுகிட்ட சொல்றச்சு விபத்வம் முகாம்போதம் சுதந்தே ஹரிகதாமிருதம். ஏன்னா அது கேட்க எப்படி இருக்குன்னா திகட்டவே இல்லை, இன்னும் கேட்கணும் அந்த ஆசையை தூண்டி விடுறது. அதனால கிருஷ்ண கதையை வந்து சொல்ற அப்படியே கிருஷ்ண கதை தான் வந்து சாரம் பாகவதத்துல. அப்புறம் இதுக்கு அடுத்த அத்தியாயமான 3வது அத்தியாயத்துல வந்து சுவாமியோட திவ்யமயமான அவதாரங்களை சொல்ல போற. அதனால அத்தியாத்மியாய ஹரே தேவன் அவதார கதாசுபாக
அப்படின்னு அவதார கதையை சொல்றார். இவர் பின்னாடி வந்து தர்மத்தை யாராண்டி போகுது அடிப்படையா வந்து நிறைய உபதேசங்களை கொடுத்துருக்காரு. நிறைய உபதேசங்கள், நிறைய மகான்கள் சரித்திரத்தை அண்டிதான் வந்து தர்மம் இருக்கும், அதை காட்டுறதுக்கு தான் வந்து பாகவதம் காட்டுறது நமக்கு. இப்படி முதல் அத்தியாயத்தை பத்தி பார்த்தோம். 2ஆம் அத்தியாயத்தை இப்போதான் சூதர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பதில் சொல்றச்சே அவர் முதல்ல யார் ஸ்மரணம் பண்றாருன்னா தன்னோட குருநாதரை ஸ்மரணம் பண்றார். ஏன்னா அந்த குருநாதரோட கிருபையில தான் வந்து கதையே ஆரம்பிக்கிறார். அதான் ஊத்துக்காடு சொல்றத குரு பதாரம் என்ற கோவலம் அப்படின்னு ஊத்துக்காடு சொல்றார். அந்த ஊத்துக்காடு என்ன பெருமையை சொல்றாருன்னா குருவோட திருவடி தான். அந்த குருவோட திருவடி என்ன பண்றதுன்னா அந்த ஜீவனுக்கு வந்து இந்த ஸ்மரணத்தை கொடுக்குறாரு. அந்த ஜீவனுக்கு எப்போ ஸ்மரணத்தை கொடுக்குறதோ அவரோட பலத்துல தான் வந்து சிஷ்யன் வந்து பிரவச்சனம் பண்றானே தவிர ஏதோ படிச்சிருக்கா ஏதோ வந்து அங்க அக்கறை ஏதோ படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து டெலிவரி பண்றான அந்த மாதிரி ஒரு ஒரேட்ரி ஒன்றும் லெக்சர் கிடையாது, எந்த ஒன்றும் லெக்சர் கிடையாது. அவங்க சிஷ்யர் உபன்யாசம் பண்றதுக்கு காரணம் என்ன? குரு வந்து இந்த சிஷ்யனுக்குள்ள பரகாயத்தை வேஷம் பண்ணி பிரவச்சனம் பண்றாங்க. அதனால அப்பேற்பட்ட குரு கிருபையினால ஒருத்தர் உபன்யாசமே பண்ண முடியும் அப்படின்னு சூத புராணிகர் வந்து தன்னோட குருவான சுகாச்சாரியார் சொன்ன பண்றார். எம் பிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவஹ அபிதேகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி அப்படி சுக பிரம்மத்தோட பெருமையை சொல்றார். எம் பிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். அவர் வந்து 16 வயசு மாணவன். 16 வயசு யுவாவா இருந்து ஒரு உலகத்தை பத்தி ஒன்றும் பிரக்கையே கிடையாது. ஏன்னா மனசு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பிரம்மேந்திரா கீர்த்தனையில சொன்ன மாதிரி இந்த உலகமே பிரம்மம், இந்த உலகமே வந்து பகவான் அப்படின்னு அந்த நிலையில இருக்கார். ஆனா வியாசருக்கும் இவரோட யோகி சிஷ்யன் கிடைச்சிருக்கார். ஏன்னா பாகவதத்தை வந்து சொல்லி கொடுக்கறச்சே இவர் வந்து சமாதி ஸ்திதி அடைகிறார். ஏன்னா இவரோட ஹிருதயமே பாகவதம். அதனால அப்பேர் யாருக்கு ஹிருதயம் இருக்கு, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். அதனால சுகருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தார். அதனால எடுத்து சொல்லணும்னு இவர் வந்தார். ஆனா இவரோ வந்து யார் அப்பா யார் சகோதரன் அந்த பாவத்தை விட்டவர். அதனால தன்னை மறந்துட்டு அந்த நிஷ்டையே வந்து உலக பிரச்சனை இல்லாம கிளம்புற அந்த கிளம்புற வேகத்துல வியாசர் வாஞ்சையோட புத்ரான்னு கூப்பிடுறார். ஆனா இவரை விட யாருன்னு சொல்றாங்கன்னா புத்ரேதி தன்னையதையா தரவாக சுத்தி இருக்க சமஸ்த பிரபஞ்சமும் வந்து இவர் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன அப்படின்னு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற அந்த சுத்தி இருக்க விருட்சங்கள். அதனால எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஹிருதயம் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சுகபிரம்மத்தோட பெருமையை சொல்றார். அந்த சுகபிரம்மத்தோட பெருமை என்னன்னா யஸ்வானும் பாவம் அகில சுத்தி சாரவேகம். அவரோட அனுபூதி எல்லாம் வந்து எல்லா வேதத்துக்கு சாரமான பாகவதம். அது என்ன பண்ணும்? அத்தியாத்ம தீபம் அதி திதீர்ஷனாம் தமோதம். அது வந்து யார் வந்து ஒரே அத்தியானம் இங்கு இருள் சூழ்ந்து இருக்கார்களோ அந்த இருளுக்கு வந்து விளக்கா இருக்கும். அதான் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு ஆழ்வார்கள் பாடினாரு. வையம் தகலியா மார்க்கனையே நெய்யாக அப்படின்னு ஆழ்வார்கள் வந்து பாடினாரு. விளக்கேற்றி பாரு அப்படின்னு பெருமாள் தானே சொன்னாரு முதலாழ்வார்கள்ட்ட. அப்படி பாடிதான் வந்து சுவாமி வந்து விளக்கு ஞான சுடர் விளக்கேற்றி பூத திருவடி தாழ்வு பூத்தந்தாழில வருது. அந்த பூதத்தாழ்வா தான் விளக்கே ஏற்றினார் சுவாமியை பார்க்கறதுக்கு, திருக்கோடு ரோகந்த பெருமாளை பார்க்கறதுக்கு. அந்த விளக்கு வந்து சுகாச்சாரம் இறக்குறார். அதேதான் அத்தியாத்ம தீபம் அதி திதீர்ஷதாம் தமோந்தம். நமக்கு மனசுல இருக்கிற இருளை வந்து அந்த டார்க்னஸை எடுக்கிறது தான் பாகவதம் என்கிற ஒரு விளக்கு கொடுக்குறார். அவர் என்ன பண்றார்? சம்சாரினாம் கருணையாக புராண முக்கியம். நம்மள மாதிரி சாமானிய சம்சாரிகள் உலகத்திலேயே சூழ்ந்துட்டு இருக்கோம், விஷய சுகத்திலேயே முழுகிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் நமக்கு ப்ரமோஷன் வேணும், எதா வேணும், அது வேணும், இது வேணும்னு சுவாமி கிட்ட எப்ப பார்த்தாலும் வியாபாரம்னு கேட்டுட்டே இருக்கும். நமக்கு இந்த தோஷம் போகணும், அந்த தோஷம் போகணும் அப்படின்னு சுவாமி கிட்ட கியூலயே நிக்கிறோம். அந்த கியூல நிற்கிற சின்னத்துல சுவாமி என்ன பண்றாருன்னா கருணையாக புராணக்கியம். அவர்கள் மேல கருணை சூழ்ந்து கிருபை சூழ்ந்து புராணத்தை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட புராணத்தையும் கொடுக்கிறார், பகவானையும் கொடுக்கிறார். வியாச சூழ்நிலையாக விரும்பும் அப்படின்னா அத்தகையான பகவானையே கொடுக்க வல்லவனான வியாசபுத்திரான சுகாச்சாரியாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே வந்து பாகவத்தை சொல்ல சொல்ல அடுத்ததாக மேல பகவானோட திவ்யமயமான அவதாரங்களை சொல்றார். ஏன்னா அவதாரத்தை சொல்லு கேட்டாரு.
அதுக்கு அவதாரத்தை சொல்றச்சு 22 அவதாரத்தை சொல்றார். முதல்ல வந்து விராட் ஸ்வரூபத்தை சொல்றார். விராட் ஸ்வரூபத்தை சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னா வந்து முக்கியமான வந்து வராக அவதாரத்தை சொல்றார். அந்த வராக அவதாரத்தினாலதான் வந்து நமக்கு பூமி தாயாரே கிடைச்சிருக்காரு. அதான் வேதமே சொல்றது, உத்புதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா விருத்திவே ஹனவே பாபம் ஜன்மயா துஷ்கிருதம் கிருதம் விருத்திவே விருத்திகேஹே காசி காஷ்யமே நாதி மந்திரினா அப்படி வேதம் சொல்றது. உபனிஷத்துல சொல்றது உத்புதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. அந்த வராசுவாமி வரிக்கிற அந்த பூமி தாயாரை வந்து தாங்கி பிடிக்கிற திருநெடுந்தையை பார்க்கிறவங்க நித்திய கல்யாண பெருமாள் மாமல்லபுரத்துல இருக்காரு. அந்த பூமி தாயாரை வந்து தரிக்கிற சுவாமி அப்படின்னு முதல்ல வராக சுவாமி அவதாரத்தை சொல்ற, பூவராவதாரத்தை சொல்ற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நரநாராயண அவதாரத்தை சொல்ற, சனகாதிகளை சொல்ற, நாரத மகர்ஷியை சொல்ற, அப்புறம் தத்தாத்திரேய சொல்ற, அப்புறம் தசாவதாரத்தை சொல்ற. எல்லா அவதாரத்தையும் சொல்லிச்சு முக்கியமான ஞானகலாவதாரம் வேதவியாசனை சொல்ற. இப்படி 22 அவதாரத்தை சொன்ன உடனே கடைசியில முடிகிற அவதாராகி அசங்கேயா ஹரே சத்ஸ விதே துஜாஹ யதா விதாசின குல்யா சரசஸ்து சஹஸ்ரசஹ அப்படின்னு நூற்றுக்கணக்கான ஆறுகள் வந்து எப்படி சமுதிரத்தை சங்கமிக்குமோ அது போல பகவானோட அவதாரத்தை வந்து களகட்டுறது எண்ணிக்கவே முடியாது, இன்ஃபனைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அம்சமானதுன்னா ஏதே சாம்சகலாபுத்தா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அது எல்லா அவதாரத்துக்கோட அம்சம் என்ன? கண்ணபிரான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதான் நமக்கு கேட்போம், ராமாவதாரத்தை வந்து பகவான் பகவான் சொல்றோமே, எதுக்கு ராமரை வேண்டிக்கிறோம்? ஏன்னா அம்சாவதாரத்துல வந்து பொதுவாக வந்து கோயிலே கிடையாது. மத்ஸ்யாவதாரம்னு பார்த்தா மத்ஸ்யமூர்த்தின் கோயில் கிடையாது, கோயில் இல்லையே. கூர்மாவதாரத்தை பார்த்தா ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு, ஸ்ரீகூர்மன்னு வைசாக்கில் இருக்கு. அப்புறம் வராகசுவாமி அவதாரத்தில் 2 தான் பிரசித்தமா பார்க்கணும், திருவிடத்தை திருப்பதியில பார்க்கணும், ஸ்ரீகிருஷ்ணம்னு பார்க்கணும். நரசிம்மாவதாரத்தை வந்து ஆந்திராவில தான் பார்க்கணும், கர்நாடகாவில தான் பார்க்கணும். ராமர் கோயில் கேரளாவில் பார்க்குறோம், இங்கே ஒரு 2 கோயிலை பார்க்குறோம். இப்படின்னு பார்க்குறோம். பரசுராமர்கள் கோயிலும் கிடையாது. ராமபிரான் வேண்டிக்கிறோம், கண்ணபிரான வேண்டிக்கிறோம். எதுக்கு ராமரை சொல்லாம கிருஷ்ணரை மட்டும் ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா ராமர் எதுக்குன்னா மத்தியாவதாரஸ்ய மத்திய சிக்ஷணம். நம்மளால சொல்றச்சே கற்பாரி ராமபிரானே எல்லாம் மற்றும் கற்பரோன்று. அதனால ராமர் வந்து எதுக்காக வந்திருக்காருன்னா ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அதை காட்டுறதுக்கு தான் ராமபிரான். ஆனா இங்க வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்றதுனால ஏற்றே சாந்தகலா கிருஷ்ணஸ்து பகவான் சொல்லுவேன். அதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் தான் பூர்ண அவதாரம். மற்றதெல்லாம் என்னன்னா வந்து 1/8 1/16 இப்படி ஃபிராக்ஷன் போட்டு சொல்லிட்டே போகலாம். இந்திராரிங்காதம் பிரமுகம் நம்ம இடையிலிருந்து யுகே யுகே அப்படின்னு சொன்ன உடனே யார் இந்த அவதார இந்த 3வது அத்தியாயங்கள் அவதாரங்கள் பகவான் திவ்ய அவதாரங்களை ஸ்மரணம் பண்றாரோ அவர் காலையிலையும் ராத்திரி வேலையிலும் இருக்கிற துக்கம் எல்லாம் வந்து துக்கம் தலைமைக்கு ஓடி போயிடும் அப்படின்னு திவ்யமயமான அவதாரத்தை சொன்னேன். அந்த திவ்யமய அவதாரம் சொன்னச்சு நான் இதுலேருந்து எங்க கத்துட்டேன்னா அப்போ சுக்கபிரம்மம் வந்து பரீட்சைக்கு உபதேசம் பண்ணேன். உபதேசம் பண்ணிச்சு அடியே வந்து ரிஷிகர்கள் வந்து சமூகத்துல எனக்கும் கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. யதா கீதம் யதாமதி, எனக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே 4வது அத்தியாயத்துல தான் வந்து ஆரம்பிக்க. 4வது அத்தியாயத்திலேருந்து இப்போதான் வந்து பாகவதத்துக்கே பிரவேசம் பண்றான். முன்னாடி வந்து பாகவதம் 300 சொன்னான். இப்போதான் 4வது அத்தியாயத்தில் முக்கியமான வியாசநாத சம்பாதம் ஸ்டார்டிங். அந்த சமயத்துல வியாசர் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. பத்ரிகாசிரமத்துல வந்து தனியா இருக்கார். தனியா இருந்துட்டு அவர் அப்பதான் ஆச்சமனம் பண்ணிட்டு எல்லா கர்மாக்களையும் முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு சமாதியில இருக்கார். சமாதியில இருந்துட்டு முன்னாடி யுகத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ துவாபர யுகத்தை தான் ஆரம்பிக்கிறது. அடுத்த யுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆர்வ கோளாரா வியாசர் இருக்கார். இப்படி கண்ணை மூடி சமாதியில பார்த்தா திவ்ய சக்ஷுஷ துர்பகாந்தரான் வீக்ஷ முனி திவ்யேன சக்ஷுஷா சர்வ வர்ணாசமானாம் ஜெத் ஆதோபிதம் அமோகம் இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஜனங்களும் என்னன்னா எல்லாம் துர்பாகியசாலிங்க. யாருக்கிட்டையும் வந்து இது பண்ண முடியல. அவர்களால இந்த தர்மத்தை வந்து கடைபிடிக்கிற சக்தியே இல்லை. ஏன்னா எல்லாரும் சோம்பேறியா இருக்காங்க. அதனால வந்து அந்த இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கருணை பண்ணணும், ஜனங்களுக்கு என்ன உத்தாரணம் பண்ணணும், அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சமுத்திரமா இருக்கிற வேதத்தை வந்து 4 பாகமா பிரிச்சார், 4 வேதமா பிரிச்சார். அதனால முன்னாடி இருக்கிற பேர் என்ன? கிருஷ்ண துவைபாயர்னு பேர். அவர் வந்து வேதத்தை 4ஆ பாகம் பண்ணதுனால வேதவியாசர்னு அவருக்கு பேரே வந்துடுது.
பின்னாடி 4 வேதத்தை பிரித்த உடனே 4 சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். ரிக்வேதத்தை வந்து பைலத்தை கொடுத்தார், யஜுர்வேதம் வந்து வைஷ்ணவாயிடம் கொடுத்தார், சாமவேதத்தை வந்து ஜெயினியிட்ட கொடுத்தார், அதர்வண வேதத்தை வந்து சுமந்தூன மனுஷிட்ட கொடுத்தார். பின்னாடி இத்திஹாச புராணம் யார்கிட்ட கொடுத்தாருன்னா இத்திஹாச புராணம்னா பிதாவே ரோமஹர்ஷனா அப்படின்னு ரோமஹர்ஷன் சூத்த புராணிக்கிற தகப்பனார்கிட்ட கொடுத்தார். இப்படி 5 வேதமா பிரிச்சார். இப்படி 4 வேதத்தை பாகம் பண்ணினார். இந்த 4 வேதத்தை படிக்கிறதுக்குனே ஒருத்தர் அதிகாரம் கிடையாது. ஸ்ரீ சூத்ரஜ பந்தூனா திரைகீன சுதிகோச்சரா கர்மஸ்ரேய சிம்முடானா ஷேயைவ பவேதிஹ இதி பாரத வாக்கியானம் கிருபையா விநாகிருதம். அப்படி 4 பேர்கள் வந்து தவிர்க்கப்பட்டவர்கள். யாருன்னா ஸ்திரீகள், அப்புறம் வந்து சூத்ரர்கள், இதர மதம் சேர்ந்தவர்கள், அப்புறம் வந்து பிராமணனா பிறந்தவர் வந்து சம்ஸ்காரத்தான பொறுப்புனால பிராமணனானதும் சம்ஸ்காரத்தினால இதரா இருக்கிறவர் வந்து பிரம்மபந்துன்னு பேர். அவர்களால் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது. அப்புறம் 3 பேரால வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது. அதனால சில பேர் கர்ம சத்தை இல்லாதவர்களா இருப்பாங்க. இப்படி 4 பேர்களுக்கு வந்து என்ன விவாகம் பண்ணணும்னா வேதத்தை சொல்லப்பட்ட தர்மமான மகாபாரதத்தை கொடுத்த அந்த மகாபாரதத்தில் பார்த்தா சுமார் 1,08,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் சொல்லப்படாத தர்மமே கிடையாது. ஏன்னா ராமாயணத்தை சொல்றோம்னு இத்திஹாசம்னு சொல்றா. ஆனால் வாஸ்தவ ராமாயணம் என்ன? காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாம் பௌலஸ்ய பதவித்தேவ சகார சரித்திரதா அப்படின்னு ராமாயணத்தில் வந்து காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். ராமாயணம் வந்து ஆதி காவியம் அப்படின்னு ராமாயணத்துக்கு அந்த பேர் கிடைச்சது. ஏன்னா ஒருத்தரை பத்தியே சொல்ற. ஏன்னா ராமரை பத்தி தான் கதையே. ஏன்னா இக்கரைக்கு அப்படி உருவாகாம ராமரை பத்தியே பொருள்கள். அதாவது காவியம் ஒரே ஒரு கதாநாயகனை பத்தி. ஆனா இந்த மகாபாரதம் என்ன? இதிகாசம், பாலிடிக்ஸ் இருக்கு, சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு, அப்புறம் வந்து வியாபாரம் இருக்கு. எல்லா நியூஸ்ல வந்து என்ன சொல்லப்படுறதோ அத்தனை மகாபாரதத்துல இருக்கு. அதை படித்தா வந்து அரசியல் எங்க நியூஸ்ல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மகாபாரதம் படிச்சா போதும். மகாபாரதத்தை தெளிவா ஒரு மனுஷன் படிச்சா என்ன டாக்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், நிறைய விஷயம் வேதம் பேசுறதுக்கு கொட்டியிருக்காரு அருவி மாதிரி. அதனால மகாபாரதத்துக்கு தான் இத்திஹாசம்னு பேரு. நடந்தபடி எழுதினார். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்ட தர்மம் வந்து மகாபாரதத்துல தான் நிறைய கொட்டியிருக்காரு. வேதத்துல சொல்லப்பட்ட தர்மம், வேதத்துல சொல்லப்பட்ட ஹோமங்கள் அனைத்தும் மகாபாரதத்துல இருக்கு. இத்தனையும் கொடுத்தவர் மனசு என்னாச்சுன்னா அதனாலும் மனசு திருப்தியே படலவர். அதான் கிம்பா பாகவதா தர்மா இத்தனையும் பண்ணி ஒரு மனசு அதிருப்தியா இருக்கு. இன்னும் பண்ணணுமே மனசு வந்து கொந்தளிக்கிறது. அப்புறம் ஏதோ சுவாமி கிருபையினால கொஞ்சம் ஆலோசனை பண்ணினா நான் மகாபாரதம் சொல்லிட்டேன். அங்க தடுக்கி தான் தர்மபுத்திர பெருமை, பீமசேனோட பல பௌருஷம், அர்ஜுனனோட காண்டீவ பலம், அப்புறம் முக்கியமா என்னன்னா வந்து துரியோதன அராஜகம் பண்றான், திருதராஷ்டிரன் வந்து அராஜகத்துக்கு மௌனமா இருந்தா சப்போர்ட் பண்ணினா, இப்படின்னு வந்து ஒரு இந்த பக்கத்துல பார்த்தா பீஷ்ம ஸ்துதி பண்ணார். இப்படின்னு ஒண்ணு கேரக்டரை பத்தி பேசிட்டே வந்தோம். அப்பப்போ கிருஷ்ணர் தூதுக்கு வந்தார், அப்பப்போ கிருஷ்ணர் வந்து சிசுவாரோட சிலத்தை சேதம் பண்ணினார். அப்படின்னு அப்பப்போ கிருஷ்ணரை வந்து லைப்ரரியில கொண்டு வரும். 90% படி பார்த்தா பஞ்சபாண்டவர்கள் கதையை பத்தி தான் நாங்க சொன்னோம். அதனால கிருஷ்ணரை பத்தி சொல்லலையே. அந்த போராட்டம் வந்தது இப்பதான். கிம்பா பாகவதா தர்மா நப்ராயேன நிரூபிதாக பிரியாக பரமஹம்சானாம் ததேவகி அச்சுத பிரியாக. அதனால கிம்பா பாகவதா தர்மா, நான் பாகவத தர்மத்தை ஒருவேளை சொல்லலையோ அதுதானே இங்க சொல்லணும். நப்ராயேன நிரூபிதாக, அது வந்து உலகத்துக்கே சேமத்தை உண்டாகுமே. பிரியா பரமஹம்சானா, அது பரமஹம்சர்களுக்கும் பிரீத்தியை உண்டாகும். வந்த துருவிகள் வந்து ஆசையா வந்து கேட்பான். அவ வந்து தபஸை விட்டுட்டு உட்காந்து கிருஷ்ணகதை பக்கத்துல நடக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பக்கத்துல வந்து கேட்பார். அதெல்லாம் பிரியாக பரமஹம்சானா ததேவகி கட்சித பிரியாக. அதை விட பரமஹம்சர்கள் எது பிரீத்தியோ முக்கியமா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியாச்சே அப்படின்னு நினைச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா தக்ஷண ஸ்மரணம் பண்ண உடனே யார் வந்தாரா? நாரதர் வந்தார். அப்படி நாரத மகரிஷி கரெக்டா வந்தப்புறம் பூஜையாவாச விதிவத்து நாரதம் சுரபூஜிதம். அப்படி நாரதருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு பாகவதற்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அச்சான மரியாதை கொடுத்து ஆசனத்தை கொடுத்து அவரும்படியா வச்ச உடனேயே நாரதன் வந்து பார்க்கிற வியாசரோட முகமும் எப்படி இருக்குன்னா ஒரே வாட்டம் தெரியுது, ஒரே முகம் ஆடி போயிடுச்சு.
கேட்கிற பாராசரிய மகாபாக பவதா கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானசே பவா. பாராசரியரே, பராசர திருக்குமாரரே, மகாபாக, உங்களை போல மகாபாகியசாலி யாரும் கிடையாதுப்பா. பவதா கச்சிதாத்மனா, அதனால எதனாலப்பா மனசு எதனால அப்படி இருக்கு? பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானசே பவா. என்னவா சங்கடம்? நீ மனசளவுக்கு சங்கடப்படுறியா, இல்ல சாரீரிகமா யாரா ஒருத்தர் வந்து துன்புறுத்தினா தொந்தரவு பண்ண அதனால கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்றச்சு வேற ஸ்ருதி பண்றார். ஜிக்யாசிதம் துசம் பண்ணம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்வம் சர்வார்த்தம் பரிபிரமிதம் ஜிக்யாசிதம் அதீதம் ச எத்தது பிரம்மஸ்நாதனம் அதாபி சோச்சஸ்யாத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோ அப்படின்னு சொல்ற. ஜிக்யாசிதம் சம்பன்னம், நீங்க வந்து ஸ்லாட்சித்தனமான உலகத்துக்கே பெருமை வாய்ந்த நீ ஒரு காரியத்தை பண்ணியப்பா. கிருதவா பாரதம், நீ மகாபாரத லோகத்தை கொடுத்துட்டியே. ஏன்னா ரிஷிபிகி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதகேன் சஹஸ்ராம் சொல்றதே, அப்பேற்பட்ட பெருமை பாரதத்துல இருக்கு. எல்லா ரிஷிகளும் வந்து ஆமோதிக்கிற அந்த கிரந்தத்தை, அவன் எல்லாரும் தலையாற்ற அந்த கிரந்தத்தை சொல்றச்சே. அப்பேற்பட்ட கிரந்தமான பாரதத்தை வந்து இதிகாசத்தை லோகத்துக்கு கொடுத்துட்டியே. இதை விட உனக்கு பாக்கியசாலி, உன்னை விட வந்து பெருமை வாய்ந்தவங்க யாருமா உண்டு உலகத்துல அப்படின்னு சொல்றச்சே. ஜிக்யாசிதம் அதீதம் ச எத்தத் பிரம்மசனாதனம், அதனால இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி நீ ஏப்பா வருத்தப்படுற அப்படின்னு பார்த்த. நீ இவ்வளோ பண்ணிட்டு ஒன்றும் பண்ணாதவா இருக்கியே அப்படின்னு நாரதர் சொன்னார். சொன்ன உடனே வியாசர் பார்க்கல, நல்ல கதையா இருக்குப்பா, நான் வந்து சங்கடம்னு கண்ணு முன்னாடி வந்து நீ கண்டுபிடிச்ச, அப்புறம் வந்து இத்தனையும் செஞ்சுட்ட, ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கேன்னு வேற நீ வேற சொல்றீங்க, அதனால என் சங்கடம் நீ வேணா கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு வியாசர் ஒரு பார்வை பார்க்குற. பார்த்து வந்து ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு வலிக்கிறது கழுத்து வலிக்கிறதுன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர்கிட்ட போகிறச்சே வந்து அவர் கேட்டார், நம்மளால வந்து முடிஞ்ச சிம்டம்ஸ் தான் சொல்ல முடியும், எதனால வந்தது என்னதுன்னு அப்படின்னு கேட்டோம் நீங்க சொல்லு அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால வந்து வெறும் வலியை தான் சொல்ல முடியும். அந்த வலியை டயக்னாசிஸ் பண்றது யாருன்னா அதுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுது. அதே தான் எங்க நார்மல் டாக்டரா இருக்காரு. வியாசர் வந்து சிம்டம்ஸை தான் சொல்லிட்டாரு, நான் மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் என்ன பண்ணுவார், அந்த கஷ்டத்துக்கு எதனால காரணம், எதனால உபாதி அப்படின்னு வந்து கூர்ந்து ஆராய்ந்து கவனிச்சுதான் வந்து நாரதர் சொல்லணும். அதனால அந்த விஷயத்தை வந்து அந்த பால் வந்து எங்க போட்டார், நாரதரோட கோட்டில் போட்டுட்டார். அப்படி நாரதர் பார்க்கிறார். அப்படி நாரதர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேலை சொல்றார், பவதானீதம் யசோஹோ பகவதோ பலம் ஏனே வாசோனது சேத மன்யேதத் தர்சனம் கிலம் யதா தர்மாதயச்சார்த்தாः முனிவர்யாதிதாः அததா வாசுதேவஸ்ய மைவா ஷணுவர்ணிதः அப்படின்னு வந்து நீ வந்து அப்பேற்பட்ட பாரதத்தை கொடுத்துருக்க. அது லோகத்துக்கு வந்து உனக்கு அதனால வந்து லோகத்துக்கு வந்து லோகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு கீர்த்தனம், லோகத்துக்கே கீர்த்தி உண்டாகப்படியா பண்ணிட்டேன். அப்படி கீர்த்தி உண்டாகப்படியா பண்ணதுனால என்ன, ஏனே வாசமும் நான் துஷ்டியேன மண்ணேக தர்சனம் கிளம்பு. அதனால மனசுல என்னன்னா ஒரு கிளேசம் ஏற்படும். நீ நிறைய தர்மங்கள் சொல்லிட்டப்பா, நிறைய தர்மங்கள் சொல்லிட்ட, ஓகே, முனி மரியாதை கீர்த்திதா. அதனால எல்லா விஷயங்களும் சொன்ன, நீ என்ன பண்ணணும், ததா வாசுதேவஸ்ய மகிமா நடுவர்ணிதா. இதுல முக்கியமான பகவானோட மகிமையை சொல்ல பிறந்தீங்க. அந்த பகவானோட மகிமையை சொன்னா லோகத்துக்கே வந்து சேரும், லோகமே அப்பதான் கை கூடிட்டு வந்து கீர்த்தனம் பண்ணணும். அதுவாக லோகத்தை வந்து ஈக்குவாலிட்டி உண்டாகும். ஏதோ எல்லாரும் சமமா இருக்கு பிளெஜ் பண்றது வந்து ஈக்குவாலிட்டி உண்டாகாது. நாம சங்கீர்த்தனத்தினால பகவானோட நாமத்தை எல்லாரும் சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சதுதான் வந்து ஈக்குவாலிட்டி உண்டாகும். அப்படின்ற ததா வாசுதேவஸ்ய மகிமா ஜனவர்ணிதா. அதனால பகவானோட மகிமையை சொல்லு அப்படின்னு பகவான் மகிமையை சொல்லுன்னு சொன்ன உடனே அப்புறம் தான் மேல சொல்ற பகவானோட மகிமை எப்படி சொல்லணும்னா, பகவான் மகிமை வந்து ஜனங்களுக்கு புரியும்படியா இருக்கும். நீ என்னதான் வந்து படைய பதவட கூட, நீ என்னதான் சம்ஸ்கிருதத்தை வந்து அக்கு வேற ஆணி வேற கரைச்சு குடிச்சிரு, என்ன வேற சம்ஸ்கிருதத்தை நீ கெட்டிக்காரதான் இரு. நீ சம்ஸ்கிருதத்தோட ஞானத்தை வந்து இந்த தோற்றத்தை வர்ணிக்கிற, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை வர்ணிக்கிற, இப்படின்னு இங்க வர்ணிக்கிற அதை வர்ணிக்கிறேன்னு அந்த வர்ணனை யூஸ் பண்ணினா நாம் ஒரு பொழுதும் அதை வந்து கொண்டாட மாட்டோம். சித்திரபதம் ஹரேஷோ ஜெகத் பவித்ரம் பிரகிருணீத கர்வச்சிதே தத்வாயசம் தீர்த்த புஷந்தி மானசா கயத்ர ஹம்சா நிரந்தி உசிஷ்ணயாக அப்படின்னு இருக்கு. என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, எந்த ஆகாரத்தை வந்து
எந்த ஆகாரம் வந்து காக்கா சாப்பிட்டதை வந்து அன்னபக்ஷி வந்து மிச்சத்தை சாப்பிடாதோ அது போல நீ வந்து என்னதான் சம்ஸ்கிருத ஞானம் இருக்கட்டும், என்னதான் வந்து பாஷா ஞானம் இருக்கட்டும், என்னதான் பெரிய பாண்டித்யம் இருக்கட்டும், அந்த பாண்டித்யோட பிரயோஜனம் என்ன? சுவாமியை பாடுறோம். அதை வந்து கண்டத பாடினோம், அதை நாங்கள் திருணமா மதிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் அடுத்ததை சொல்ற, அடுத்த சமூக பக்தர்களை சொல்ற. அவர்களுக்கு பாஷ ஞானமே தெரியாது, பாண்டித்யமே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. அப்பேற்பட்டவர் பகவான் நாமத்தை சொல்றார், பகவானை பற்றி தொண்டை கண்ணீர் மொழியை பாடுறார், அப்படி பகவானை பற்றி உருகி பாடுறார். அந்த பக்தர்கள் என்ன? தத்வாக்னி சர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோக அபத்தவத்யமி நாமாயனஸ்ய யசோங்கிதானியன் சின்வந்தி காயந்தி கிரந்தி சாதவஹ. அப்படின்னு தத்வாக்னி சர்கோ ஜனதாக விப்ளவோ, அவ சொல்ற நாமம் என்ன? அதுவே வந்து பாவனமாக்குறோம், அதுவே வந்து மனசை வந்து கிளென்ஸ் பண்ணிடும். யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யமி, அதுல சொன்ன நாமத்துல அந்த கோவிந்தா நாமத்தை கோவிந்தா கோவிந்தா சொல்றவனுக்கு வந்து அது மனசை பாவம் பண்ணிடும். அதை வந்து மகான்கள் என்ன பண்ணுவார்? கோவிந்தா கூட சொல்ல தெரியலடா, ஏண்டா கோவிந்தா கோவிந்தா சொல்ற அப்படின்னு நிராகரிக்க மாட்டான். அவன் எந்த கோவிந்தான்னு சொல்றாரோ, எந்த கோவிந்தான்னு சொன்னாரோ அந்த கோவிந்தாவை நம்ம வாங்கி சொல்லுவோம். எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யமி நாமானி எனக்கு யசோமிதானியன். அது என்னாகும்? பகவானுக்கு வந்து கீர்த்தி உண்டாகும்படியா இருக்கும். அதான் ராமாயணம் ஸ்துதி சொல்றது பலம் விஷ்ணோகம் பிரபததான். அந்த ராமாயணம் படித்த பலன் என்ன? பகவானுக்கு பலத்தை உண்டாகணும். அந்த பகவானுக்கு பலத்தை எதனால் உண்டாகணும்னா இன்னும் வேற வேற வந்து பகவத் பக்தி பண்ணணும், அந்த தர்மத்தை உண்டாகிறதுனால பலம் விஷ்ணு பிரபதத்தான் உண்டு. வாஸ்தவமா என்ன சொல்லுவோம்? பகவானுக்கு சக்தி உண்டாகணும் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண அர்த்தம் அது. ஆனா பகவானுக்கு எப்போ சக்தி வரும்? எப்போ பகவானுக்கு வந்து சக்தி சன் சக்தி எப்போ வரும்னா நிறைய அடியார்கள் வர நிறைய அடியார்கள் வர என்ன ஆகும்னா பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு என்கிறேன் அப்படி ஆழ்வார் சொல்றாரு. அந்த தொண்டர்களுக்கு பகவான் வந்து காப்பாற்றுவார். அந்த தொண்டர்களுக்கு பகவானை காப்பாற்ற பட்சம் அந்த குண்டன் வந்து மிச்சது இருப்பா. அந்த குண்டன் வந்து தொண்டனை சித்திரவதை பண்ணுவான். அந்த தொண்டனை சித்திரவதை பண்ணோம்னா அவன் வந்து யாரை புகழிடுவார்? சுவாமியை தான் புகழிடுவார். அந்த எப்போ சுவாமி புகழிடுவாரோ சுவாமிக்கு அப்போ சக்தி வந்து என்ன பண்ணுவார்? இவனை ஒரே நிக்கிரம் பண்ண மாட்டார், இந்த குண்டனையும் தொண்டன் ஆகிடுவார். அதனால வந்து அப்பேற்பட்ட ராமானி அனந்தச யசோங்கிதான் எனக்கு பகவானுக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும். அந்த பகவானுக்கு எப்போ புகழ்ச்சி உண்டாகட்டுமே அதை வந்து சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதமா, அது சாதுக்கள் வந்து கேட்டு பாடுவார் அப்படின்னு அந்த பெருமையை சொல்லிட்டே வந்தார். சொல்ல வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தன்னோட புதையை சொல்ற. தான் யாருக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் நான் யாரா இருந்தேன் அப்படின்னு சொல்றச்சு, நான் வந்து தாசியாச கசியாச வேதமாகிறேன். நான் வந்து ஒரு தாசியோட புத்திரனா இருந்தேன். எனக்கு அப்போ என்னன்னா 5 வயசு, விவரம் தெரியாத வயசு. 5 வயசுல பொதுவாக குழந்தை சுட்டியாக தானே இருக்கும். ஆனால் இவர் எப்படி இருந்திருக்காருன்னா ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டாக இருந்திருக்கு, ரொம்ப பக்தியே வந்து சின்ன வயசுலேயே பக்திமானா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்த இடத்துல பொதுவாக சாதுர்மாசியம் நடக்கும். 4 மாசத்துல வந்து சன்னியாசிகள் வருவா. சன்னியாசிகள் வந்து ஒரு இடத்துல தங்குவா. அங்கே தங்கி என்ன பண்ணுவாரா வந்து அபிஷேகம் பண்ணுவார். எல்லா வந்த ஜனங்களுக்கு எல்லாரும் அனுகிரக பாஷணம் சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு திருப்பி சுஸ்தானத்துக்கு போயிடுவார். இப்படி 4 மாசம் வந்து டைம் கிடைச்ச உடனே நிறைய சாதுக்கள் வந்துருக்காரு, நிறைய அடியார்கள் வந்தார். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா குழந்தைய வந்து அழிச்சுட்டு போய், இந்த தாசியம்மா வந்து குழந்தைய அழிச்சுட்டு போயிட்டு அந்த அடியார்கள் அந்த இடத்துல வந்து எல்லா தங்கும்படியாக வந்து குழந்தைய தங்க வச்சார். எப்போதுமே அடியாரை பார்க்கும்படியான பாக்கியம் வந்து நம்ம அழித்து கொடுத்துருக்க. அதனால நீ அந்த குழந்தை வந்து அம்மாட்ட வந்தா என்கிட்ட வராதப்பா, நீ போய் இந்த இருக்கிற நிறைய அடியார்கள் இருக்காலே அவர்கள் வந்து பஜனை பண்றா, அந்த பஜனை பண்ற இடத்துல போய் நீ போய் கேளு. அப்புறம் கேட்டதை மட்டும் இல்லை, அவன் என்ன பாடுறா, அவன் எதை படிக்கிறா அப்படின்னு நீ ஆர்வத்தை காட்டு. நீ அவளோட இருக்க அதுவே ஒரு ஆர்வத்தை உண்டாகும். அப்படின்னு அவளோட அசோசியேஷன்னால அவளோட சங்கத்தினால அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா பக்திமான ஆயிட்டாங்க. அப்படி பக்திமான ஆனதுக்கப்புறம் அவள் என்ன விஷயத்தை உபன்யாசம் பண்றா, என்ன விஷயத்த வந்து காலக்ஷேபம் பண்றா சொல்ற அத்தனை விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அதனால எனக்கும் சொல்லணுமே, எனக்கும் பகவத்குணம் சொல்லணுமே அப்படின்னு ஆசை வருது. அப்படியே அந்த ஆசையும் ஆகிரத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா உச்சிஷ்டலேவா அனுமோதிதோ விஜயி சகுஸ்ம புஞ்சே தன ஆஸ்தகில் விஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா தத்தர்ம ஏவ ஆத்மருச்சி பிரச்சாரதே. அதனாலேயே எனக்கு வந்து ஆத்மருச்சி வந்தது. ஏன்னா
நான் வந்து பக்தி பண்ணணும் அந்த ஆர்வத்தை காட்டினேன். ஆனா அங்க இருக்கிற மகான்கள் என்ன பண்ணாருன்னா, இவனும் பக்தி பண்ணணுமே, ஒன்றும் தெரியாம இருக்கானேவா, ஆசையா இருக்கானே, அதனால தன்னை சாப்பிட்ட பிரசாதத்தை வந்து மிச்சத்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார். அது வந்த அப்புறம் தான் அந்த பக்தி வந்து அது எனக்குள்ள அந்த பக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவளோடய இருக்கணுமே, அவளோட சேவை செய்யணுமே அப்படி மனசு போயிடுது. ஆனா என்னன்னா, என் அம்மா பிரதிபந்தமா இருந்தா, என்னை வெள்ளையே விட மாட்டான். எப்பொழுதுமே நீ ஆத்துல தான் இருக்கணும்பா அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வச்சேன். ஆனா பகவான் என்ன பண்ணாருன்னா, ஆனா சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, விஷப்பாம்பை வந்து மாட்டுக்கு வந்து சேவை செய்ய போனார், சேவை பண்ண போனான். இப்படி பசுமாட்டுக்கு சேவை செய்யறச்சே அப்போ தெரியாம வந்து கருணாகத்தை வந்து ஒரு விதிச்சார். அப்புறம் உடனே அந்த கருணாகத்தை தீண்டி வந்து காலகத்தை எடுத்துட்டு அந்த அம்மா. ஆனா பொதுவா அம்மா போயிட்டாலே உலகத்தில் என்ன பண்ணணும், டிப்ரெஷன்ல தானே போகணும். ஆனா என்ன அனுகிரகம் மன்யமானதா பிராதிசம் திசமுத்தரா, அதனால சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டாரு. என்ன அனுகிரகம்னா, என்ன அம்மாங்கிற பந்தத்தை நீக்கினாரு. அதனால நான் இப்ப ஃப்ரீயா இருந்து எந்த க்ஷேத்திரத்துல வேணா போய் சஞ்சாரம் பண்ணலாம், அப்படி எங்க வேணா போய் பகவானை தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே உபதேசம் பண்ண மந்திரத்தை வச்சுட்டு இப்படின்னு பல இடத்துல போய் சஞ்சாரம் பண்ண போனார். சஞ்சாரம் பண்ணி கண்ணை மூடிட்டு தன்னை மறந்துட்டு சுவாமியை தியானம் பண்ணார். தியானம் பண்ண வரைச்சு அபிபக்வ கஷாயான புத்தசோகம் யோகினா. அதனால திடீர்னு சுவாமியோட அசரீரா கேட்டுது, நாரதா பக்தரே, நீ பண்ண பக்தி திருப்தியா இருந்தது, அதனால நீ வந்து இந்த ஜென்மத்துல வந்து மாமா ஜஸ்ட் விகாரிசி, இந்த ஜென்மத்துல நீ பார்க்க முடியாதுவா. ஏன்னா அவிபக்ஷா, எனக்கு பக்குவம் இன்னும் அடையல. நீ எந்த மகான்களோட மார்க்கத்துபடி அவனோட வழிபடி நீ நடந்தியோ அதுக்கு பலனாக தான் நான் அசரீரமாக தரிசனம் கொடுத்தேன். அதனால நீ எனக்கு ஃபுல்லா தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு நீ வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும்னு சொன்ன உடனே நாரதர் வருத்தப்படாம என்ன பண்ணாருன்னா, நாமாங்கிரபடன்னு முக்கியாணி மந்திராணி கிருத்தாணி ஸ்மரன்னு காம் பரிடம் புஷ்டமனா கதஸ்பிரா கால பிரதிக்ஷன் விமதோ விமத்சரா அப்படின்னு தன்னை மறந்துட்டு நாம கீர்த்தனம் பண்ணி அப்படியே நாமா சொல்லி 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 சரீரத்தை விட்ட உடனே அந்த ஜென்மத்துல எங்க கிடைச்சதுன்னா, பிரம்மதேவனோட மானசபுத்திரனாக நான் பிறந்தேன். பிரம்மதேவ மானசபுத்திரனா வந்தப்புறம் எனக்கு பூர்வஜன்ம வாசனையினாலே நான் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தேன். நாராயணா 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 நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சொன்ன உடனே பகவான் வந்தார். நாரதரே என்னை குட்டியா அப்படின்னு. சுவாமி நான் வெறும் நாராயணா சொன்ன சுவாமின்னு என்னை கூட்டாம இருக்குது அப்படின்னு சுவாமி பார்த்து என்ன பண்ணாருன்னா, நீ வந்து எப்போ கூப்பிடுறியோன்னு அவசியம் வர அப்படின்னு அனுகிரகம் பண்ண உடனே தேவதத்தா விமாமினா ஸ்வரப்படவை பூஷிதா அப்படின்னு வீணையை கொடுத்துட்டேன். அந்த வீணையை வாங்கிதான் வந்து இப்போ நான் வந்து திருலோக சச்சாரியா நான் வந்து கீர்த்தனம் பண்றேன் அப்படின்னு இந்த பாகவத தர்மத்தை வந்து வியாசாச்சாரியத்தை போதனை பண்ணிட்டேன். அந்த பாகவத்தை நீ எப்படி சொல்லணும்னா, சமாதினாலும் சுமரதன் விஜேஷம், நீ வந்து சமாதியில போய் கிருஷ்ணர் என்ன லீல பண்ணான்னு அந்த மனசுல நினைச்சு கொண்டு நீ வந்து எழுது பாகவதத்தை அப்படின்னு சொன்ன உடனே வியாசர் எழுத ஆரம்பிச்சார். அந்த பாகவதை எழுதுறச்சு எதுல ஆரம்பிக்கிறாருன்னா, மகாபாரத யுத்தத்தோட முடிவு ஸ்டார்டிங். அங்க பாண்டவர்கள் ஜெயித்தார், கௌரவர்கள் வந்து எல்லாரும் சரக்கடி தோத்து போயிட்டார். கடைசியில் துரியோதனன் வந்து யுகோதரா வந்து கதா விமர்சம் அப்படி பீமனோட கதை அடியாரே துரியோதனோட தொடைய பிறந்தார். அப்புறம் வந்து தொலைய பிறந்தார். ரத்த கரையாக வந்து துரியோதனன் வந்து மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறார். அதை பார்த்த உடனே அஸ்வத்தாமாவுக்கு மனசுலேருந்தே ஒரு கஷ்டம். இன்னொன்று சாத்திரம், என் தகப்பனாரை கொண்டுட்டாரு, தகப்பனார் வந்து தகாத முறையில் கொண்டுட்டாரு, உடனே பஞ்சபாண்டவர்கள் குலத்தை நாசம் பண்ணியே தீரணும் அப்படின்னு கிளம்புற வேகத்துல அப்போ துஷ்டதும்ன மகாபாரதம் படி துஷ்டதும்ன தலையை வெட்டினா படுத்துட்டு இருக்கிற பாண்டவர்களோ வெளில போயிட்டார். அந்த சமயத்துல பார்த்தா பாண்டவர்கள் திரௌபதியும் வெளில போயிட்டார். அந்த சமயத்துல பார்த்தா உப பாண்டவர்கள் வந்து படுத்துட்டு இருந்த பாண்டவர்களை புத்திரான உப பாண்டவர்கள் சிலத்தை சேதம் பண்ணிட்டார். யுத்தம் முடிஞ்சது நினைச்சிட்டு சிரச்சேதம் பண்ணி பாண்டவர்கள் இடியோட அழிஞ்சு போயிடுது அப்படின்னு வதம் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து திரும்பி வந்து திரௌபதி அம்மா பார்த்தா எல்லா குழந்தைகளும் பார்த்தா தலை வேற எல்லா குழந்தைகளும் சேர்த்து சேதம் பண்ணி கிடக்கிறதே அப்படின்னு கதறி அழுத உடனேயே சுவாமி கிட்ட போய் அழுதார். அப்புறம் அர்ஜுன பிரதிஜை பண்ணினார், கவலைப்படாத திரௌபதி, கவலையே படாத, யார் கொலை பண்ணினாலும் அந்த கொலை பண்ண மகாபாத்தகனை வந்து குண்டு கட்ட கையை கட்டிட்டு கண்ணா நிறுத்த அவன் தலையை வாங்கிட்டு வர அப்படின்னு பிரதிஜை பண்ணி அர்ஜுனன் கிளம்பினார்.
கிளம்பின வேகத்துல அப்படி ரதத்தோட கிருஷ்ணர் வந்து சாரத்தியம் பண்றார். அர்ஜுனன் வந்து பகவான் தேர் ஓட்டுறார். அர்ஜுனன் வந்து அவன் வில்லம் வந்து ரெடியா வச்சுட்டு கிளம்புற வேகத்துல பார்த்தா கோடியில தூரத்துல வந்து அப்பதான் அஸ்வத்தாமா கிளம்புறார். பின்னாடி வந்து குரல் கொடுத்துட்டு அர்ஜுனன் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும். அர்ஜுனன் வந்து எப்பயோ சம்ஹாரம் பண்ணணும் வர வேகத்தை காப்பாற்றுறதுக்காக கர்ப்பமுள்ள எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார். அதை பார்த்தோம்னா அர்ஜுனனுக்கு அழகினார். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக மொத்த அனாமவேங்கிற துமே ஏகோ துக்கியமானானா அவர் கோஷிங்கே அல்ல கிருஷ்ணா பெரிய சங்கடம் வருது கிருஷ்ணா. முன்னாடி வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் அஸ்வத்தாமா வந்து பிரயோகம் பண்ணிட்ட. அதெல்லாம் என்ன பண்றது கிருஷ்ணா நீ கேட்கச்சே, அர்ஜுனா கொல்லப்படாத, நீ பிரம்மாஸ்திரத்தை திரும்பி போடு. கிருஷ்ணா அது விரோதம் கிருஷ்ணா, பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி அந்த பிரம்மாஸ்திரம் போடக்கூடாது கிருஷ்ணா. ஏன்னா ராமாவதாரத்துல வந்து இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார். அப்ப லக்ஷ்மணன் வந்து நான் பிரயோகம் பண்ணலாமான்னு கேட்டேன். போடாத லக்ஷ்மணா, தர்ம விருத்தம், வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மணன் இந்த பிரம்மாஸ்திரத்தை வாங்கினார். இப்போ வந்து இந்த தர்மத்துக்கு கொஞ்சம் விருத்தமா சாமி பண்றாரு. ஏன்னா ராமாவதாரத்தை தன்னோட பர்சனல் பிரச்சனை, கிருஷ்ணாவதாரத்துக்குன்னா பக்தனோட பிரச்சனை. ஏன்னா நமே பக்தா அப்படின்னு பக்தன் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் அந்த எண்ணத்தோட அர்ஜுனனோட குலமே நாசமாயிட போறது பிரம்மாஸ்திரத்தை வாங்கினா, அதனால நீ பிரதி பிரம்மாஸ்திரத்தை போடு அப்படின்னு பகவான் கட்டளையிட இவர் பிரம்மாஸ்திரத்தினால அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து உபசம்ஹாரம் பண்ணி திரும்பி வாங்கின உடனே அர்ஜுனன் என்ன பண்ணாருன்னா ஒரு மிருகத்தை கட்டினா மாதிரி அஸ்வத்தாம கட்டின உடனே மாமஸ்வபாவ கிருபையா ஆனச்ச அப்படின்னு எழுதாம திரௌபதி முன்னாடி நிறுத்தின உடனே உச்சதாமேஷ பிராமணோ நிதராமுனு அப்படின்னு கால வந்து நமஸ்காரம் பண்ணினார். இவர் வந்தது யாரா சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன வந்ததே, சாட்சாத் குருபுத்திரா குருநாதரே வந்திருக்கார். இப்போ தனுர்வித்தை கையாடுறது காரணம் யாருன்னா துரோணாச்சாரியனால் தானே. அந்த துரோணாச்சாரியார் இருந்ததுனால நீ இப்போ தனுர்வித்தை உணவா உன போல கட்டிக்கார ஒருத்த கிடையாது. அதனால இவரை விட்டா வந்து என்ன ஆகும்னா இவரோட அம்மாவை கஷ்டப்படுவா. ஏற்கனவே அம்மா வைத்தியத்தை கொண்டு தடைச்சிட்டா. இவரை வதம் பண்ணிட்டோன்னு புத்திர சோகத்தை அம்மா தவிப்பாரு, நான் கஷ்டப்படுற மாதிரி அந்த அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு திரௌபதி அம்மா கதறின உடனே யூசுரை கேட்டா சபாஷ் அப்படின்னு யூசுரை கொண்டாடினார். அப்புறம் இந்த பக்கத்துல பீமன் மறைச்சார், பல்ல கிடைச்சிருக்கிறார். என்ன சொன்ன, இவர் விட்டுடலாமா, எப்பேற்பட்ட பாதகம் பண்ணியிருக்கார். இவரோ பிராமணன், இவர் வழியை திரும்பினார், கையில ஆயுதத்தோட வர ஆயுதம் மண்டபனெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. இப்படி லேசா விட்டோம் நம்மளை வந்து நம்ம மடிப்பு வாங்குற மாதிரி வாங்கி பின்னாடி நம்ம காலத்தை வாங்கிடுவாங்க. அதனால இவரை வந்து இங்கேயே ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு பீமன் வந்து வதம் பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே நகுலசாரு வாயை பத்திட்டு இருந்தார். அப்புறம் அர்ஜுனன் வந்து யாரை கேட்கறதுன்னு அப்படின்னு இக்கரை கேட்கறதையும் பார்த்துட்டு இருக்கார். திரௌபதி சொல்றத கேட்கறதா, தர்மபுத்திர சொல்றத கேட்கறதா, பீமசேனன் சொல்றத கேட்கறதா, இப்படி பார்த்த உடனே பகவானே நீதாமா சொல்லணும் அப்படின்னு சொல்றது பகவான் சொல்றாரு. பிரம்ம பந்துர்ம ஹந்தவ்யா ஆததாயி பதார்ஹணா அப்படின்னு பார்த்தார். இவரோ என்ன பிரம்ம பந்து, பிராமணர்களுக்கு சேர்ந்தவர், பிறந்தவர், அதனால மதிக்க கூடாது. அவன் கையில வந்து ஆயுதம் இருக்கு, ஆயுதம் இருக்கிறதுனால வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு பார்த்தா என்ன சுவாமி ரெண்டு நியாயத்தையும் ஒத்துக்கிற பிரியம்ச பீமசேனஸ்ய பாஞ்சாலியா மத்தியமேவச்ச, நான் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாருன்னா சூச்சகமா காட்டுறாரு. ஏன்னா கீதை முழுக்க அப்படிதான் இருக்கு. கீதை முழுக்க வந்து இதை செய்யாத அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை மாத்தி பகவான் கீதையில சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இங்க பகவான் என்ன பண்றார், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி காம்ப்ளெக்ஸா சொல்றார். இவன் பிரம்ம பக்தனால இவனை மதிக்க கூடாது, இவன் கையில ஆயுதம் இருக்கிறதுனால மதிச்சே வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் குழுவை பிடிச்சார். இவரோ பிரம்ம பந்து, இவரை வந்து எப்படி இவருக்கு என்ன தக்க சம்பாவனை பண்ணணும்னா தலையில இருக்கிற சிக்கையை வந்து அறுத்துக்கணும். அப்புறம் அந்த சிக்கைக்கு ஒட்டினாப்புல இவருக்கு மணியோடே பிறந்திருக்காரு. அந்த மணியை நம்ம வாங்கிட்டோம் இவருக்கு மதத்துக்கு சமானம் அப்படின்னு நினைச்சபடி அர்ஜுனன் பண்ணிட்டார். பண்ண உடனே போற போக்குல சும்மா போக வேண்டியதானே அப்படின்னு வந்த கோபத்தோட உபபாண்டனோட சம்ஹாரம் பண்ணிட்டோம். அந்த அர்ஜுனனோட மாட்டுப்பண்ணு ஒருத்தி இருக்காளே, அவன் கர்ப்பம் தரிச்சுட்டு இருக்கான். அந்த கர்ப்பம் தரிச்சு அந்த சிசுவை வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு குருநகத்தி அபோஷன்னு சொல்றாமே. அதனால பிரம்மசிரசன் உயர்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு தீர்மானிச்சான்.
அப்படியே பிரம்மஸ்திரத்தை போற போக்கில் போட்ட உடனே பகவான் வந்து அப்பதான் துவாரகை கிளம்ப போறார். ஆஹா வேலையை எழுத்து கிளம்புற அந்த சமயத்துல இந்த குழந்தை அடரா பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்மதே நாட்யம் புதபயம் பஷ்யே எத்ர மித்யுஹு பரஸ்பரம் அபித்ரபதிவாமீஷ சரஸ்தத்வாய சௌக்கியம் காமம் தகதுமாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்தியதாம் அப்படின்னு கதற உடனே மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். அதனால என்ன அந்த பிரம்மசிரஸ்து அஸ்திரம் முன்னாடி வருது, அக்னிமை அடங்காய் ஜெயிச்சுட்டு வருது. அதனால தேவதேவ ஜெகத்பதே ஹரே ஜெகத்பதே என்னை காப்பாத்துவா. அதனால என்னை விட இந்த பயத்தை விட மிருத்யு நோக்கி வருது, அந்த மிருத்யு வந்து என்ன வேணா வாங்கட்டும், என்னோட குழந்தைய வந்து சம்ரட்சணம் பண்ணட்டும், நீங்க தான் சம்ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு காடு விழுந்து கதறி எழுத. ஏன்னா பாட்டு பண்ணாச்சு. உடனே பகவான் என்ன பண்ணார்னா ஒரு சுதர்சன சக்கரத்தோட இருக்க, இன்னொரு கதையோடு இருக்க, சக்கரம் கதையோட கதாபாணியா சுவாமி சேவை சாதிக்கிறார். என்ன பண்ணார்னா தன்னோட கட்டவர ரூபத்தை வந்து ஆக்கிட, தன்னோட கட்டவர ரூபமாக்கி என்ன பண்ணார்னா அப்பீச்ச தட்சம்சாமம் தரித்வாசனம் அப்படின்னு தன்னோட கட்டவர ரூபமா வந்து சுவாமி வந்து ஆக்கி என்ன பண்ணார்னா உத்தரையோட கர்ப்பத்துக்கு பிரவேசம் பண்ணி அந்த பிரம்மசர அஸ்திரம் வந்து பரீட்சை உள்ள இருக்கிற குழந்தையோட தலையை வாங்கணும்னு வருது. பகவான் என்ன பண்ணாருன்னா அந்த சக்கரத்தோட கதையோட என்ன பண்ணா அந்த அஸ்திரத்தை சுக்குநூறா பண்ணிட்டார். சுக்குநூறா பண்ணி உள்ள போய் இந்த குழந்தைக்கு தரிசனத்தை கொடுத்தார். அப்படியே இந்த குழந்தைய காப்பாற்றுறவங்க இத்தனை ஆச்சரியமும் வந்து வாயப்பட்டு மௌனமா பார்த்த குத்தி மாத்தா சந்தோஷப்பட்டு சுவாமியை வந்து நம்ம மாத்துக்கு வர வேண்டுமே அப்படின்னு வந்து தட்டு ஆரத்தியை கொண்டு வந்து சுவாமி அழைச்சிட்டு வர. நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதேஹே பரம் அலக்ஷம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற குந்தி ஸ்துதி. அதுல வந்து பகவானோட மகிமையை சொல்றார். அவர் யாருன்னா அவர் மட்டும்தான் புருஷன். அவர் புருஷன் மாத்திரம் இல்ல, இந்த லோகத்துக்கே எல்லாருக்கும் ஈஸ்வரன் அவர் தான். அந்த ஈஸ்வரத்தினால என்ன, அவர் வந்து இந்த அவர்னாலேயே இந்த லோகத்தையே உண்டாகுது. அதனால அவர் லோகத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கார். அப்படி லோகத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கனால எதனால அலட்சியம்னா அவர் வந்து உள்ளேயும் இருக்கார் வெளியிலும் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பகவான் வந்து அலட்சியப்படுறார். அந்த அலட்சியப்படுறதுனால என்ன, மாயா சண்டிகா சன்னம் அக்ஞானோக்ஷதமேயம் அலக்ஷசே மூட திசா அடோ நாட்டிய தரோயதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேவ ஸ்திரியா அப்படின்னு அந்த பகவானோட தத்துவத்தை என்னன்னா யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன பண்றாருன்னா மாயையினால தன்னை மறைச்சிக்கிறார். அந்த மாயை எப்போ வந்து விளக்கினாரோ பக்தினால அவர் விளக்கினாரோ அப்பதான் பகவானுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு வந்து பக்தர்களோட மகிமையை சொன்னார். இதுக்கப்புறம் வந்து நானும் வந்து பெரிய பக்தன் இல்லை, அதனால வந்து சாமானிய நானும் மனுஷனான பகவான் வந்து எப்படி ஞாபகப்படுத்தணும்னா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நம பங்கஜநாதாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரகே அப்படின்னு சுவாமியை ஸ்துதி பண்ணாங்க. அப்படி சுவாமியை ஸ்துதி பண்ண வேகத்துல பின்னாடி வந்து பாண்டவர்கள் எப்படி பகவான் வந்து கூட இருந்து காப்பாத்தினா அந்த கிருபையை ஸ்மரணம் பண்ணிட்டே வந்து கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னா எனக்கு வந்து கஷ்டங்கள் இன்னும் கொடுத்துட்டே இருப்பா. ஏன்னா விபதா சத்துரசுவது தத்திர ஜெகத்குரு ஏன் கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்கு கேட்கிறான். ஏன்னா பகவான் என்ன கேட்கிறோம், இல்லை சுகம் வேணும்பா சௌக்கியம் வேணும்பா அப்படின்னு அதுதானே கோயிலுக்கு வரும். இங்கே இந்த அம்மா வந்து விபரீதமா கேட்கிறா. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தா சுவாமி வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், வனவாசத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். துரியோதனன் துர்வாசனம் அமைச்சிருக்கா, சபிக்கணும்னு அமைச்சிருக்கா. அந்த சமயத்துல கரெக்டாக டைமுக்கு வந்து திரௌபதி அக்ஷயம்னு அந்த ஒரு பருக்க கீரை சாப்பிட்டார். அந்த கீரை சாப்பிட்ட உடனே துர்வாசனோட வயிற்றையும் ரொப்பிட்டாரு. அப்படின்னு தக்க சமயத்தில் அந்த பகவான் கூட இருந்து காப்பாற்றினாரு. ஏன்னா அப்போ சங்கடத்தில் தானே நீ கூட இருந்த, அதனால நிறைய சங்கடம் கொடுப்பா, எனக்கு சங்கடம் கொடுக்க நீங்க அப்பதான் பக்கத்துல இருப்ப அப்படின்னு சுவாமியை வந்து ஸ்துதினாலே சந்தோஷப்படுத்தினார். சந்தோஷப்படுத்தின உடனே பகவான் என்ன பண்ணார், துவாரகை கிளம்புற பகவான் என்ன பண்ணார், இவாளுக்காக பிளான் ஆல்டர் பண்ணிட்டார். ஏன்னா யுதிஷ்டருக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணணுமே, அப்படி யுதிஷ்டர் ராஜ பட்டாபிஷேகம் பண்ணியே தீர்ந்தோம். ஆனா யுதிஷ்டருக்கும் மனசுல என்னன்னா ஒரு சங்கடம். அவருக்கு என்ன சங்கடம்னா ராஜ்யபரணம் பண்ண போற, ஆனா ராஜ்யபரணம் பண்ண போறச்சு எனக்கு என்ன கஷ்டம்னா நான் பண்ணது தர்மமா அதர்மமா அப்படின்னு மனசளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்.
அதை போய் கண்ணபிரான் தெரிவிச்சார். அவர் சொன்னார், நான் தக்க ஆச்சாரம் கிடையாதுப்பா அவருக்கு உபதேசம் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா பீஷ்மர தரிசனம் பண்ணலாம். அவர் உத்தராயண புண்ணிய காலத்துல சுவாமியை சுவாமி எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல போய் பீஷ்மர தரிசனம் பண்ணுவோம், நம்மளும் போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு பகவான் ஆசைப்படுற பீஷ்மர தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பஞ்சபாண்டவர்களோடு சேர்ந்து நிற்கிறார். அவரை பார்த்து சொல்றார், அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும்னார் கிருஷ்ணம் விப்ர தர்ம அச்சுதாஸ்ரயா. அதனால எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டிருக்கு, கூட பகவான் இருந்திருக்காங்க பக்கத்துல. உங்களை போல பாக்கியசாலி யாருக்கா உண்டு? அதுவும் மூத்தவரான தர்மபுத்திரரே, நீ தர்மஸ்வரூபமா இருக்கீங்க. அதுவும் உனக்கு பலம் இல்லை, பௌருஷம் இல்லை, அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்க. கதாபாடி விரோதரா, அப்பேற்பட்ட பலசாலி 800 ஞான பலத்துக்கு சமானமான பலசாலியான பீமசேனர் இருக்க பக்கத்துல சிறந்த வில்லாளி கிருஷ்ணாஸ்திரி காண்டிவம் சாப்பிடும் அப்பேற்பட்ட தனுர்தாரியான அர்ஜுனர் இருக்கார் கூட. சுகுத் கிருஷ்ணா கதம்பி பக்கத்துல கிருஷ்ணர் இருக்காரு சகாவா. அந்த சுகுத்தா இருக்காரு, உனக்கு அத்தை அம்மாட்டியான்னு வச்சாரு. அவர் ஏதோ சாமானிய மனுஷன் அல்லவா. ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண குமார மோகயன்மாயா ரூபம் ஊட்டச்சரதி விஷ்ணுஷோ. அதான் வந்தவர் யாருன்னா சாமானிய மனுஷன் அல்லவா பகவான். ஆத்யோ நாராயண குமார், அவர் தான்ப்பா நாராயணன் அப்படின்னு சொல்லி அவர் எதுக்காக பண்றாருன்னா மோகயன் மாயா ரூபம். அவர் மாயைங்கிற போர்வையான மறைச்சிருந்து உங்களுக்காக எளிமையா வரணும் வந்திருக்கா. கூட்டச்சரதி விஷ்ணுஷோ அப்படி விஷ்ணுவை சம்ரட்சணம் பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பகவான் தத்துவத்தை சொன்ன உடனே எழுத்தாப்புல பகவான் பார்க்கற. இப்ப எல்லாரும் பின்னாடி விசாரிச்சாச்சு. அந்த சமயத்துல பீஷ்மர் விட போறார் சரீரத்தை. உத்தராயண புண்ணிய காலம் எதிர்பார்த்து சரீரத்தை விட போறார். ஆனா யாரும் விடக்கூடாது, ஏன்னா சர்வ தர்மவிதாமரா அவர் தர்மத்தை கடைபிடிச்சே வாழ்ந்திருக்கார். அவர் பண்ண என்ன ஒரே ஒரு தப்புனா அவர் கௌரவபட்சத்துல இருந்தார். அந்த கௌரவபட்சத்துல அவர் விருப்பப்பட்டு இல்லை, அவர் பிரதிஜைக்கு கட்டுப்பட்டு இருக்கார். அந்த பிரதிஜைக்கு பலனாக தான் சுவாமியே வந்திருக்கார். அந்த பிரதிஜைக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் கட்டுப்பட்டு தான் சுவாமியே வந்திருக்கார். அத்தகைய பீஷ்மர் தர்மவிதான் சிரேஷ்டர் உலகத்தை விட்டே போவார். அதனால நம்ம கடமை இல்லை, அந்த தர்மத்தை மிச்சத்தை நம்ம யாரும் வாங்கிப்போமே அப்படி எல்லா விஷயங்களும் எங்கேயோ இமாலயத்துல வந்தவர்கள் எல்லாரும் கூட்டமா பீஷ்மர் கடைசியில என்ன உபதேசம் பண்ண போறா அப்படின்னு ஸ்ரத்தையா எல்லா ரிஷிகளும் வந்தார். அப்போ ரிஷிகள் பிரமுகர் பதில கண்ணன் சாட்சியா இருந்தார். அந்த கண்ணனை பார்த்து, கண்ணா நீ எனக்கு சதுர்புஜ சேவையா கொடுக்கணும். சதேவதேவோ பகவான் பிரதீட்சணா கலேவரம் யாபதம் பிரசன்ன ஆசாரம் கோச்சரோல்லசத முகாம்புஜா தியானபதா சதுர்புஜா. என்னோட ஹிருதய கவனத்துல என்னோட ஹிருதயத்துல நீ சதுர்புஜ சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொன்னபடி ஈஸ்வருக்கு மாத்திரமா சதுர்புஜ சேவை, மற்றவர்களுக்கு கிருஷ்ணரா இருக்காங்க. இந்த பார்த்த உடனே ஈஸ்வரர் கண்ணாமினான் தர்மத்தை கேள்வி கேட்டார். நிறைய தர்மங்கள் சொன்னார். தான தர்மம், ராஜ தர்மம், மோட்ச தர்மம், ஒரு ஸ்திரீ எப்படி வாழணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி வாழணும், ஒரு பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும் போன்ற விஷயங்களை சொல்லி முக்கியமான விஸ்வசநாமத்தை சொல்றார். அந்த விஸ்வசநாமத்தை சொன்னப்ப கடைசியில என்ன சொல்றாருன்னா பகவானுக்கு சமர்ப்பணமான பீஷ்மஸ்துதியை சொல்றார். அப்படி பீஷ்மஸ்துதி ஆரம்பிக்கிறார். இதி மதிருவ கல்பிதா கிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுக உபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதி குபேஷயத்வ பிரவாஹ அப்படின்னு எடுப்புல கிருஷ்ணா என் மனசு இப்போ புண்ணியமாயிடுச்சு, என் மனசு பாவனமாயிடுச்சு. இதனால்தான் பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி, ஏகோ வைகுண்டத்துல இருக்க, நீ பரமபதநாதரா இருக்க, ஸ்ரீராப்திநாதரா இருக்க, இப்படின்னு பரத்யூகம் விபம் அச்சயாமி அந்த அச்சயாமின்னு நிறைய கோலத்துல நீ இருக்க. இது எனக்கு எப்படி இருக்க, எழுத்தாப்ப நிற்க. அந்த வைகுண்ட தாமத்தை எதுக்காக வந்திருக்கனா பீஷ்மதாத்தா விட்டு போறாரே, பீஷ்மதாத்தா கண்ணாடி நிற்கணுமே, அந்த பீஷ்ம மோட்சத்தை அடையிற பாக்கியத்தை அடியேன் பெற்றுக்கொள்ளணுமே அதை பார்க்கறதுக்காக நீ வந்திருக்க. சுசுக உபகதே கொச்சின் பிரகிருதி உபேஷன் பவ பிரவாக அப்படின்னு சுவாமியை பார்த்து வர்ணிக்கிற.
அப்படின்னு சுவாமி வந்து யுத்த கோலத்துல வந்து வர்ணிக்கிற. யுத்த கோலத்தை என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கையில வந்து ஒரு கையில வந்து கடிவாள வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில ஒரு கையில சாட்டை வச்சிருக்கார், இன்னொரு கையில கடிவாள வச்சுட்டு இருக்கார். அந்த கடிவாளால குதிரையில கட்டுப்படுத்துறார். அப்போ அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா, சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபயத்தை அச்சுத அப்படின்னு கட்டளை இடுறார். கட்டளை இட்டு அர்ஜுனன் வந்து சாரத்தியம் கண்ணபிரான சாரத்தியம் பண்ணுனார். அப்போ வந்து சுத்தி இருக்கிற இதர சைன்யத்தை காட்டுறார். இதர சைன்யத்தை பார்த்தா ஒரு கையில கடிவாள பிடிக்கணும், அப்படி ஒரு கையில் லூசா விட்டவை குதிரையை வந்து பார்த்தா 10 திக்கு ஓடி போயிடும். அதனால ஒரு கையில கடிவாள பிடிச்சுட்டு அப்புறம் ஒரு கையில சாட்டையை காட்டிட்டு இப்படி வந்து கையை காட்டாம இப்படி கண்ணுனாலேயே அதோ பாரு பீஷ்மர், அதோ பாரு துரோணர், அதோ பாரு கர்ணன், அதோ பாரு சரீன் இப்படின்னு கண்ணால திக்கு காட்டினாரே, நீ எப்ப கண்ணுனாலேயே நீங்களை பார்த்தியோ அப்பவே நாங்கெல்லாம் விட்டுப்பா. சப்பதி சக்கி வச்சோ நிசம் மத்தியே மத்தியே நிஜ பரையோ பரையோ ரத்தம் நிவேசிய ஸ்திரவதி பர சைனிகாய லட்சணா ரிதவதி பார்த்த சக்கேரத்தின் மவாசு. நீ கண்ணினாலே ஆவிச பருகினிய அர்ஜுனன் வெறும் சவத்தை தான் அடிச்சான். அதான் பகவானே சொல்றான், நிமித்த மாத்திரம் பவ சத்தியசாச்சின்னு. அர்ஜுனா நீ சவத்தை தான் அடிக்க போற, நான் முன்னாடியே அவளை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சுவாமி சொன்னார். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி என்ன பண்ணாருன்னா பயத்திலேயே நடிக்கிற அர்ஜுனனை வந்து சண்டை போட வச்சு வந்து என்னன்னா எதை சொல்லி சண்டை போட்டார்னா பகவத்கீதையை சொல்லி சண்டை போட்டார் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். குமதி மகாரத்த ஆத்மவித்தையா சரணசி தஸ்ய பரவசியமே அஸ்து. அப்பேற்பட்ட கீதாச்சாரியன் வந்து ஹிருதயத்துல வந்து அனுகிரகம் பண்ணி இருக்கட்டும் அப்படின்னு இந்த கீதாச்சாரியனை சொன்ன. அப்புறம் பகவானோட தியாகத்தை சொல்றார். ஏன்னா பகவான் வந்து பிரதிஜை பண்ணிட்டார், நான் நிராயுத பாடியா வந்து இருப்பேன் இந்த மகாபாரத யுத்தத்துல அப்படின்னு பிரதிஜை பண்ணார். அந்த சமயத்துல வந்து பீஷ்மரோ வந்து மந்தமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. துரியோதனுக்கு கோபம் வந்து, தாத்தா உங்களுக்கு வயசாயிடுச்சு தாத்தா, நீ இனிமேல் யுத்தம் பண்றது நிறுத்து, நீ பண்றச்ச கர்ணன் பண்ண மாட்டேன்னு பிரதிஜை பண்ணாரு, நீங்க விசா போய் ரெஸ்ட் எடுத்தாத்தா. எங்க கர்ணனை வந்தா உங்களை விட அட்டகாசமா யுத்தம் பண்ணுவா, பயங்கரமா யுத்தம் பண்ணுவா, அவரை மாதிரி கெட்டிக்கார உள்ளத்தை கிடையாது, நீ இதுக்கு போய் யுத்தம் பண்றதாத்தா, பேசாம ரிட்டையர் ஆகி பேசாம எங்கேயாவது ஹோமில் போய் தூக்குதாத்தா அப்படின்னு துரியோதனை கேள்வி பண்ணார். அதை பீஷ்மர் வந்து பொறுக்கல, என்னோட பராக்கிரமத்தையும் பௌருஷத்தையும் கேவலப்படுத்தினாரே, அதனால பிரதிஜை பண்ணிட்டார். இவர்களுக்கு உற்சாகம் உண்டாகட்டுமே, அதனால யுத்தம் தடைபடாத பட்சத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்து ஒரே நாள் ஒரே முழுக்க சமாப்தி பண்ணியே தீர்வேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். பண்ண வேகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நியூஸ் வந்து பஞ்சபாண்டவா ஒரு கேம்ப் வரைக்கும் போயிடுது. ஐயோ பீஷ்மதாத்தா பிரதிஜை பண்ணாரா, பீஷ்மதாத்தா பிரதிஜை பண்ணாரா, அவரு போல பிரபுவிதாமர் உலகத்தை கிடையாது அப்படின்னு போய் எல்லாரும் கர்ணன்ட்ட போய் சிபாரிசு பண்ணினார். அப்போ கண்ணன் என்ன பண்ணாருன்னா, திரௌபதி அழிச்சுட்டு வந்தார், முகத்தை மூண்டிட்டு அழிச்சுட்டு வந்தார். அவர் திரௌபதிட்ட என்ன சொன்னாருன்னா, இப்போ நம்ம வந்து மகாத்மா தரிசனம் பண்ணணும், நீ வரியா அப்படின்னு சொன்ன உடனே திரௌபதி அழிச்சுட்டு வந்த சூது முறையா அழிச்சுட்டு வந்த அப்புறம் அங்க அறையில வந்து பார்த்தா அங்க மகாத்மா என்ன பண்ணியிருந்தாருன்னா, கையில இருக்கிற அம்போ வந்து கூர்மையை வந்து அம்போட கூர்மையை பார்த்துட்டார், அம்போட தீஷ்ணத்தை பார்த்துட்டார். இன்னொன்று என்ன வந்து கத்தி எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்கச்சே பார்த்தா இவர் வந்து மகான் மாதிரியே தெரியலையே, வீரனா இருக்காரு. சரி கிருஷ்ணர் சொல்லிட்டு மகான் அதாவது போய் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்றச்சே சில திவ்ய சுமங்கலி பவா ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணலாம், இவங்க 5 தடவை நமஸ்காரம் பண்ணிடும். நமஸ்காரம் பண்ண அப்புறம் வந்து பார்த்தா திவ்ய சுமங்கலி பவா அப்படின்னு 5 தடவை சொன்ன அப்புறம் புரிஞ்சுட்டா வந்தது திரௌபதி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் ஓடின உடனே கிருஷ்ணர் வந்து முகத்தை மறைச்சார். அவர் முகத்தை மறைக்கணும் மொத்தமா மறைக்கணுமே, கடைசியில் அவர் மயில் கிளி காட்டி கொடுத்துட்டு பார்த்தா, கிருஷ்ணா நீ பண்ணது தகாத செயல்பா, என் பிரதிஜையை ஏப்பா நீ பங்கப்படுத்தின. தாத்தா நான் ஒன்றும் பிரதிகையெல்லாம் பங்கப்படுத்தினே, யுத்தம் தடைபடாத பட்சத்தில் வந்து நீ பாண்டவர்களை வந்து ஒழிப்ப அப்படின்னு நீ சொன்ன, யுத்தத்தை தடைப்படும்படியான பட்சத்தை உண்டாக்குற அந்த சமயத்துல சிகண்டியை கொண்டு வந்தா நீ வதம் பண்ணுவியோ அப்படின்னு பகவான் சொன்ன உடனே சொன்னார், நீ எப்படி ஏன் பிரதிகையை பங்கப்படுத்தினியோ நான் வந்து திட்டமிடுறேன், நீ நிராயுதபாணிய யுத்தத்துல வருவேன்னு சொன்னீங்க, அதை இனிமே பங்கப்படுத்துவேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு பகவான் சேலஞ்சு கொடுத்தார். அந்த 10வது நாள் யுத்தத்தை பீஷ்மர் பயங்கரமா யுத்தம் பண்ணார். 8வது நாள் யுத்தத்துல பீஷ்மர் பயங்கரமா யுத்தம் பண்றார். அந்த பஞ்சபாண்டவரால பதிலே சொல்ல முடியல. அர்ஜுனன் திண்டான்னா 3 தடவை அவனோட அம்பு வில்லு வந்து உடஞ்சு போயிடுது. 3 தடவை வில்ல உடைச்சா, கட்டத்தை உடைச்சா, எல்லாம் உடைச்சப்போ அர்ஜுனன் வந்து என்ன பதில் சொல்லுங்கிற பீஷ்மர் வந்து அம்பு மரம் பொழிகிறாரே,
என்னடா பண்ணணும்னு தெரியாம என்ன பண்றாருன்னா சுவாமி என்ன பண்றாருன்னா அர்ஜுனனோட பீஷ்மரோட வேகத்தை குறைக்கிற என்ன பண்றாருன்னா எழுத்தாப்ப ரதச்சக்கரத்தை வந்து பகவான் கோபம் வந்த போல நடித்தார். அப்புறம் வந்து கோபத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட மேல் வஸ்திரம் கீழே விழுந்தது. அந்த மேல் வஸ்திரம் கீழே விழுந்தோன்னா ஹதோ பீஷ்மஹா அப்படின்னு ரதச்சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை வந்து இன்னைக்கே சமாப்தி பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடி வந்து நின்றார். அப்படி முன்னாடி வந்து நின்ற வேகத்துல அப்ப பீஷ்மர் வந்து கையை கூப்பிண்டார். ஆஹா ஏ அச்சுதா, ஏ புண்டரீகாட்சா, என்ன வதம் பண்ணுப்பா. நான் வந்து விதி என்ன சொல்லியிருக்கு, சிக்கண்டியோட கரத்தினால வதத்தை ஏற்படும்படியா எடுத்து ஆஹா பகவானே வதம் பண்ண போறியே அப்படின்னு கை கூப்பி நமஸ்காரம் பண்ண வந்தார். இவரோ பீஷ்மாரே இன்னைக்கே உன வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சுவாமி கிளம்புறார். அப்புறம் இந்த பக்கத்துல அர்ஜுனன் புடிக்கிறார். அந்த புடிக்கிற வேகத்தை பார்த்தா வெளியில என்ன எப்படி இருக்கிறா ஆஃபே பண்ணிட்டேங்க. இந்த பக்கத்துல வந்து சுவாமி வந்து ரதச்சக்கரம் எடுத்துட்டு பீஷ்மர் தலையை வெட்டுவேன் ரோஷத்தோட கிளம்புற. அப்புறம் அர்ஜுனன் பிடிக்கிறார். கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா, நீதான் நிராயுதபாணியருக்கு பிரதிகை பண்ண, உற்று கிருஷ்ணான்னு பிடிக்கிறா. அந்த கோலம் என் கண்ணில் படட்டும். சொன்னிகமாவாயமத் பிரதிஜா மிருதமதி அப்துகதோ ஆப்னுதோரதஸ்தஹ விதர்தசரணோப்யயா சலத்குஹு அரியவ வத்துகம் கதோத்தரியஹ அப்படின்னு அந்த ரத சக்கரத்தோட சக்கரபாணியா சுவாமிய மனசுல ஸ்புரிக்கட்டும். ஆனா கடைசியில பகவானை வந்து யுத்தம் பண்ணி தான் நான் அனுபவிச்சேன். ஆனா கடைசியில எப்படி போனோம்னா பகவானோட கூட விளையாடினாங்க. பகவானையே நினைச்சிருந்து பகவான் என்ன லீலை பண்ணாலும் அப்படியே வந்து திரும்பி காப்பி பண்ணாரு. அத்தகையான கோபிகைகள் போல நான் வாழணும். லலித கதி விலாசவல் குஹாச பிரணய நிரீக்ஷர கல்வித்தோரு மானாக கிருதபத்திய உண்மதாந்தாக பிரகிருதி முதன்கில எஸ்ய கோபவத்வஹா அப்படின்னு கோபிகைகள் போல வாழணும். மற்ற ஜென்மத்தில் நான் ஒரு கோபியா பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பகவான் சிரிச்சுட்டு அந்த சுத்தியை ஏற்றுட்டு கடைசியில பகவானுக்காக அவர் வந்து ஸ்ரீரத்தை தியாகம் பண்ணினார். அந்த ஸ்ரீர தியாகம் பண்ணதை வந்து யுதிஷ்டர் வந்து அவருக்கு என்ன சம்ஸ்காரம் பண்ணணுமோ அத்தனை சம்ஸ்காரமும் பண்ணி பீஷ்ம சொன்னபடி வந்து அவர் வந்து ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை ஏற்றுனார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல் நாள் வந்து பீஷ்ம ஸ்துதியோட பூர்த்தி பண்ண. அப்புறம் மிச்ச கதையை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே.